සරබලධාරී දෙවියන් වහන්සේ ඔබට ස්තුතියි මේ යහපත් වූ දවස නිසා. இந்த நல்ல நாளை கொடுத்ததான நல்ல ஆண்டவரே உமக்கு இந்த காலவழியை நன்றி செலுத்துகிறோம். ඔබට සැලැස්මක් තිබෙනවා, ඔබට ක්‍රමයක් තිබෙනවා. ඔබගේ සිත තුළ තිබෙන සියලු අවශ්‍යතාවයන් අපට දැන ගැනීමට මේ දවස උපකාර කළ මැනව. ஆண்டவரே இந்த நாளிலும் உடைய இருத்திருக்கிறான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த காலவழியில் எங்களுக்கு கிருபை தருவீராக. සෑම දෙයක්ම වහන්සේගේ කැමැත්තට සිදුවන්නේ අපි දන්නෙමු. ඒ නිසා ස්වාමිනී අපි ඔබ ඉදිරියේ සියල්ලට අවනත වී හිසනම ඔබගේ අතට බාරවන්නෙමු. ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிறோம் என்றபடினாலே ஆண்டவரே சிரம் தாழ்த்தி இந்த நாள் எங்களை உம்முடைய கருத்திலே ஒப்புவிக்கின்றோம். දැනද ඔබගේ ලියවිලිත් අසන්න වුණු දුර්ලභත් ඔබ වහන්සේගේ හස්තයට බාර වී යටත් වෙනවා. ඔබ කතා කරමින් ඔබ ප්‍රකාශ වූ මැනව. ஆண்டவரே இந்த பலியில வார்த்தையும் கேட்கிற அடியாரையும் பேசுகிற பலவீனமான எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் கூடாக பேசுவீராக. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினாலே ආමේන්. ஆமென். අපි අසුන් ගනිමු. நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ස්වාමීන් වහන්සේ අපිට ඊ타ත්ම යහපත් උන්වහන්සේගේ කරුණාවෙන් පිරුණු දවසක් අපට උදා කර දී තිබෙනවා. ஆண்டவர் மிகவும் நன்மையான அவருடைய கிருபையினால் நிறைந்ததான ஒரு நாளை எங்களுக்கு தந்திருக்கின்றார். ආයිතා ප්‍රේමයෙන් හා ගෞරවයෙන් දේව අභිමුඛයේ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාව ප්‍රථම කොට දෙමින් ඔබ සෑම කෙනෙක්වම ස්වාමීන් වහන්සේගේ පාමුල පිළිගනු ලබනවා. முதலாவதாக நன்றியையும் அதே போல கனத்தையும் நான் தேவனுக்கு செலுத்துகிறேன். அதே வண்ணமாக இந்நாளிலே தேவ சமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் நான் அன்புடன் வரவேற்கின்றேன். මා ඔබ දෙස බලන කල්ලි මට පෙනෙන දෙය ස්වාමින් වහන්සේ යම් විශේෂිත කැඳවීමක් විවිධ අයට දී තිබෙනවා. විශේෂයෙන්ම අද පටන් ස්වාමින් වහන්සේගේ රාජ්‍යයට விசேஷித்த காரணாவன் வலට ඔබ සකසන පිණිස. இந்நாளிலே இந்த இடத்திலே உங்களை நான் காணும் பொழுது தேவனுக்கு மிக பெரிதான திட்டம் ஒன்று இருக்கின்றது. ஆகவே அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிறான தேவன் அந்த திட்டத்தை எங்கள் மத்தியிலே நிறைவேற்றுவாராக. පාලකවරුන් හා සභාව යම් හොඳ උත්සාහයක් දරා තිබෙනවා. ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ නිවැරදි කණ්ඩායමක් රැස් කරන්නට උන්වහන්සේගේ සංඥාව මත මන්දයත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ බොහෝ යහපත් වැඩ සම්පූර්ණ කිරීමට අපව පාවිච්චි කරන පිණිස. தேவ ஊழியர் யாவரும் இந்த இடத்திலே விதமாக தேவ ஜனங்களை கொண்டு வருவதற்கு மிக முயற்சி செய்திருக்கின்றார்கள். என்றால் தேவனுடைய சிங்காசனத்திற்கான மகிமை நாங்கள் காணத்தக்கதாக தேவன் இவ்வாறு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றார். ඒ වගේම අද දවසේ අපිට තිබුණු සැලැස්මේ යම්කිසි වෙනස්කමක් ඇති වෙන එකට හේතුව ඩොක්ටර් ලලිත් මෙන්ඩිස් පූජාසනේ මා මුසාවක් කියන්න හොඳ නැහැ. එතුමට ඇත්තටම අමතක වෙලා අපි නිතර කතා බහ කරන ස්වභාවය නිසා தினපොතේ ලියන්න. ஒரு மாற்றுதல் இந்த இடத்துல இருக்கின்றது. என்னவென்றால் அந்த டாக்டர் லலித் மெண்டிஸ் அவர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டி இருந்தது. அவருடைய தினக்குறிப்பிலே இந்த நாளில் இவ்வாறு இருப்பதை அவர் எழுத மறந்து விட்டார். නමුත් න්‍යාය පත්‍රයේ තිබෙන අනිකුත් සියලුම සැලසුම් එසේම ක්‍රියාත්මක වෙයි. ඒ කාලය අපි ස්වාමීන් වහන්සේ කරුණාවෙන් හරවන්ට යනවා අනර්ග කාලයක් වෙන්න. என்றால் மற்ற திட்டங்களை அதிகமாக நடைபெறும். அதை நாங்கள் தேவனுடைய திட்டத்துக்கண்டு நாங்கள் மாற்றிக்கொள்கின்றோம். අද දවසේ අපි විශේෂයෙන්ම කැඳවීම දුන්නේ යේසුස් වහන්සේව පිළිගත්තා වූ අය මේ පොළොව තුල නිශ්චලව සිටීම දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නෙවෙයි. இந்த நாளிலே நாங்கள் உங்களுக்கு அழைப்பு கொடுத்த என்னவென்றால் தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே வாழும் பொழுது அமைதியாக இருப்பது தேவனுடைய சித்தமானதல்ல. උන්වහන්සේට තිබෙනවා මිනිස්සෙක්ව උන්වහන්සේ වෙතට ගැනීමේදී ක්‍රියාවලියන් තුනක්. என்றால் தேவன் ஒரு மனிதனை தன்னிடத்தில் அழைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே 3 விதமாக தேவன் செயல்பட விரும்புகின்றார். පළමුවෙනි කාරණාව තමයි කැඳවීම. முதலாவது தேவன் அழைப்பை கொடுக்கின்றார். කැඳවීම යනු කුමක්ද? அழைப்பு என்பது என்ன? උන්වහන්සේගේ ප්‍රේමය හා උන්වහන්සේගේ ඇස් අප වෙතට යොමු වුණා. ඒ නිසා අපිට ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගැනීමේ හඬ අසන්න ස්වාමින් වහන්සේ අපිට ඉඩ ප්‍රස්තාව විවර කළා. தேவன் அவருடைய அன்பின் கண்கள் மூலமாக தேவன் எங்களுக்கு அழைப்பை கொடுத்தார். அவர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக. ඊළඟ දේ තමයි තෝරා ගැනීම. இரண்டாவது தெரிந்து கொள்ளுதல். තෝරා ගැනීම යනු කුමක්ද? தெரிந்து கொள்வது என்பது என்ன? කැඳවීම ලැබුවාට පස්සේ ඒ කැඳවීමට අඩංගු වෙච්ච පුද්ගලයා Tamanගේ සිය කැමැත්ත ස්ථීරව ප්‍රකාශයට පත් කරනවා. என்றால் அழைக்கப்பட்ட பின்பு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய விருப்பம் என்ன என்பதை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். කැඳවීම තිබුණු නිසා මිනිසෙකු කිතුණු ජීවිතයේදී සාර්ථක වෙන්නේ නැහැ.
அழைப்பு என்பது பெற்றபடியினால் மாத்திரம் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையை முற்றுமாக பூர்ணப்படுத்திக் கொள்ள முடிவதில்லை. ඒ මනුෂ්‍යයා තෝරා ගැනීමට පත් වෙන්නේ ඒ කෙනාගේ සිය කැමැත්ත. ඒ කෙනා පූජා කරලා ප්‍රකාශ කරන්න කැමති ස්වාමිනී මම ඔබ උදෙසා සිටින්න ලෑස්තියි කියන එක. தெரிந்து கொள்வதற்கு ஒரு மனிதன் உட்படும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தன்னுடைய சுய விருப்பம் யாவற்றையும் விட்டவனாகவும் தேவனுடைய சித்தத்தை செய்கின்றவனாக அங்கே மாற்றமடைகின்றான். තුන්වෙනි කාරණාව පත් කිරීම. மூன்றாவது அவனை நியமித்தல். අපිව තෝරාගනු ලැබුවාට පස්සේ දෙවියන් වහන්සේ අපිට දෙනවා විවිධ කුඩා කුඩා ආයුධ අපේ ජීවිතයේ ඉතා තියුණුව පාවිච්චි කරන්න. ඒවට අපි කියනවා ටැලන්ත හා දීමනාවන් සමග අපිව උන්වහන්සේ පත් කරනවා සුවිශේෂිත වැඩවලට මේ පොළවේ. தேவன் எங்களை தெரிந்து கொண்ட பின்பு சிறு சிறு ஆயுதங்களாக எங்களிடத்திலே கொடுக்கும்படியாக தேவன் வல்லமைகளையும் வரங்களையும் தேவன் கொடுத்து எங்களை ஒவ்வொரு விதமாக பாவிக்க விரும்புகின்றார். මා කැමතියි කියන්න අපි දේව වචනය කතා කරද්දී පසුගිය කාලවලවත් ඒ වගේම විවිධ ආකාර දුර්වලකම්වත් අපි සංසන්දනය කරන්නට යන්නේ නැහැ. එහෙම සංසන්දනය කරොත් අපිට ඉදිරියක් නැහැ. ඒ නිසා අපිට ඇසෙන නිවැරදි දෙයක් එක්ක අපි ඉස්සරහට යන්න යන්නේ. ஏனால் கடந்த நாட்களில் நாங்கள் பேசினான காரியங்களை குறித்து எடுத்து ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கிறான குறைவுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க போவதல்ல. அப்படி பார்க்கும் பொழுது எதிர்காலம் என்று எங்களுக்கு வீணாகிவிடும். ஆகவே நாங்கள் இன்றைய நாளையும் கூட எதிர்காலத்தை குறித்து பேச போகின்றோம். මන්ද මේ ලෝකයේ තුල පසුගිය සෑම කාලයක්ම අසාර්ථක දේවල් ඕනෑම තලයක තිබෙනවා. ඉදිරියට නිවැරදිව ගමන් කරන එකට තමයි සැබෑ ලෙස තම තමා තේරුම් ගන්න ඕන. கடந்த காலங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். நாங்கள் அதை நோக்கி பார்க்காதபடிக்கு எதிர்காலத்திலே தேவன் எங்களை நியமித்தன காரியங்களை பார்த்து ஓட வேண்டியிருக்கின்றது. අපිට වෙනස් වෙන්න ඕන සහ පිළිගත යුතු දේවල් තිබෙනවා නම් අපි ඒවා ශනිකව කළ යුතුයිමක් නිසා ඒ තමයි දෙවියන් වහන්සේට යටත් වීම. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் அதற்குட்பட்டு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது. ඔබ මොනවාද දෙවියන් වහන්සේගේ සභාවටත් එමෙන්ම දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයටත් මේ වෙන විටදී ජීවිතේ කර තිබෙන්නේ. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கென்றும் தேவனுக்கென்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்திருக்கின்றீர்கள்? මා දන්නවා බොහෝ කිතුණුවෝ තමාගේ ජීවිතයේ තිබෙන ලබන ආශිර්වාද ස්වාමින් වහන්සේගේ සභාවට පිදීමට ඒ තරම් මැලි වෙන්නේ නැහැ බොහෝ විට. ඔවුන් ඒවා සභාවට කිරීමෙන් ඔවුන් සිතනවා අපි දෙවියන් වහන්සේට යම් දේවල් කර තිබෙනවායි කියලා. என்றால் தேவ ஜனங்கள் சபையில் இருக்கும் பொழுது தேவன் அவர்களை ஒவ்வொரு விதமாக ஆசீர்வதிக்கின்றார். அவ்வாறு ஆசீர்வதிக்கும் பொழுது தங்களிடத்தில் இருப்பதை அவர்கள் தேவனுக்கு என்று தியாகம் செய்கின்றார்கள். அது நிமித்தமாக அவர்கள் நினைத்துக் கொள்வது நான் இவ்வாறு செய்கின்றபடினால் அது போதும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ඔබ සමහරක් විට ඉඩ කඩම් දීලා ඇති සභාවට. சில வேளையில் நீங்கள் காணிகளை தேவனுக்கு என்று கொடுத்திருக்கலாம். නිවැරදිව දසයෙන් කොටස වෙන් කරලා ඇති. சரியான வண்ணமாக நீங்கள் தசம பாகங்களை செலுத்தி ඒ இருக்கலாம். වගේම විශේෂිත අවස්ථාවවලදී තමා සම්තක දේ තමා පූජා කරලා ඇති. சில சந்தர்ப்பங்களிலே உங்களுக்குள்ள யாவற்றையுமே தேவனுக்கு என்று அர்ப்பணித்திருக்கின்றலாம். ඒ වගේම ඔබ සමහරක් විට පාලකවරුන්ට ඊ타මත්ම අනර්ග උපස්ථාන වලින් බොහෝ යහපත් දේ කරලා ඇති. சில சந்தர்ப்பங்களிலே நீங்கள் தேவ ஊழியக்காரருக்கென்று பலவிதமான காரியங்கள் மூலம் உபசாரம் செய்திருக்கலாம். මේ සෑම දෙයක්ම හොඳයි මේවා නරක නැහැ. இவை எல்லாம் சரியானதே, தவறல்ல. නමුත් යේසුස් වහන්සේ අප උදෙසා දුන්නේ මොකක්ද? ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கென்று அவர் எதை கொடுத்திருக்கின்றார்? උන්වහන්සේ අප උදෙසා දුන්නු දේ දෙස බලද්දී අපි උන්වහන්සේට තාම ඒ දේ දී නැත්නම් අපි හරිම අසාර්ථකයි. எங்களுடைய வாழ்க்கைக்கென்று இயேசுவானவர் தான் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது அதுக்கேற்ற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யாது இருப்போமானால் அந்த இடத்திலே குறை காணப்படுகின்றது. ඔබගේ රැකියාවේ තනතුර දෙවියන් වහන්සේට පූජා කරන්න එපා. சில வேளையிலே உங்களுடைய தொழில் அல்ல உத்தியோகத்தில் இருக்கிற பதவியை தேவனுக்கு தியாகம் செய்ய வேண்டாம். ඔබගේ උගත්කමේ තිබෙන සහතිකය හා ඥානය පමණක් දෙවියන් වහන්සේට පූජා කරන්න එපා. நீங்கள் கல்வி அறிவிலே அடைந்தான மேன்மையை அல்லது அந்த சான்றிதழை தேவனுக்கு தியாகம் செய்ய வேண்டாம். යේසුස් වහන්සේ අපි උදෙසා දුන්නේ උන්වහන්සේගේ ජීවිතය. ඒ නිසා අපි ජීවිතය දෙන්න ඕන යේසුස් වහන්සේ උදෙසා. இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கென்று தன்னுடைய முழு ஜீவனை கொடுத்தபடினால் எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் எங்களுடைய ஜீவனை அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். දේව ලියවිල්ල කතා කරනවා බොහොම පැහැදිලිවම සැබෑ ප්‍රේමය නම් තමාගේ මිත්‍රයින් උදෙසා තමාගේ ජීවිතය දීම.
வேத வார்த்தை சொல்கிறது என்னவென்றால் மெய்யான அன்பு என்னவென்றால் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதே அன்பு என்று கூறப்படுகிறது. මම උදේදී ඔබත් එක්ක කතා කරන්න යන්නේ කොහොමද දෙවියන් වහන්සේත් එක්ක මිත්‍රයෙක් වී ස්වාමින් වහන්සේත් එක්ක සමීප ඇසුරක් ජීවිතයේ තබා ගන්න දෙවියන් වහන්සේට වැඩ කරන්න. இன்றைய நாளில் நாங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது என்னவென்றால் நாங்கள் தேவனோடு கூட நண்பனாக சிநேகிதனாக மாறி அவருக்கேற்றவனாக எவ்வாறு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் என்பதை குறித்து பேச போகிறேன். සභා තනතුරුවා සභා පත්වීම නිසා දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයෝ බවට මිනිස්සුયો පත් වෙන්නේ නැහැ. ஏனால் சபையில் இருக்கிற பதவியோ அல்லது சபையிலே நியமிக்கப்படுகிற அந்தஸ்துகளோ எங்களை தேவனோட சிநேகிதனாக மாற்றப் போவதில்லை. ඊළඟ දේ තමයි මා අප්‍රසන්නම දකින්න කැමති දේ අකමැති දේ තමයි මිනිස්සු සේවය ගැන කතා කරනවා මාන බලනවා නමුත් කරන්නේ හැමදාම කල් දමදම ඔහේ නිකන් කාලය මරනවා. நான் விரும்பாத அல்லது நான் விருப்பப்படாத ஒரு காரியம் என்னவென்றால் ஜனங்கள் ஊழியத்தை குறித்து பேசுவார்கள், அதை குறித்து இலக்கு வைப்பார்கள், ஆனால் செயல்படுவதில்லை. මොකද ශක්තිය ගෙවෙනවා කාලය ගෙවෙනවා වර්ධනය වෙන්නේ ආත්මය පමණයි. என்றால் அந்த நாட்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய பலன் குறைந்து போகின்றது, காலங்கள் கடந்து போகின்றது, ஆனால் செய்யப்பட வேண்டிய நேரங்கள் வீணாகி விடுகிறது. දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයෝ බවට පත්වී දෙවියන් වහන්සේත් එක්ක මේ ගමන යන්න නම් අපි කොන්දේසි රහිතව මගේ ජීවිතේ මම දෙවියන් වහන්සේට දෙන්න ඕන. நாங்கள் தேவனோடு கூட இந்த பயணத்தை நாங்கள் செல்ல வேணும், சிநேகிதனாக வேணுமானால் நிபந்தனையற்றதான அன்பிலே நாங்கள் அவருக்கு உட்பட வேண்டும். ඔබ මොනවද කොන්දේසි දමලා දෙවියන් වහන්සේට දෙන ජීවිතය? நீங்கள் நிபந்தனையோடு கூட தேவனுக்கு கொடுக்கிற வாழ்க்கை இவ்வாறு இருக்கின்றது. ස්වාමිනේ මම මාසයකට වතාවක් සේවය කරනවා. ஆண்டவரே நான் மாதம் ஒரு முறை உமக்கு ஊழியம் செய்வேன். සතියකට වතාවක් සේවය කරනවා. ஒரு வாரத்திலே ஒரு நாள் ஊழியம் செய்வேன். මගේ රැකියාව හරියට මේ සම්පූර්ණ කරන්න මට ඉඩ ප්‍රස්තාව ලැබුණොත් එමේ ඉඩ තියෙන වෙලාවකට මම ඒ කොන්දේසි දෙවියන් වහන්සේ මේකට කැමති නැහැ. என்னுடைய சேவை அல்லது நான் செய்யற தொழில் சரியாக வரும் பொழுது அதிலே சில நேரத்தை உமக்கென்று நான் செலவிடுவேன். இதெல்லாம் நாங்கள் தேவனை கொடுக்கிற நிபந்தனையாக இருக்கின்றது. அவட කියන මේ කොන්දේසි නොදම තමාගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේට බාර දෙන්න උන්වහන්සේගේ අතේ මැටි පිට වෙන්න උන්වහන්සේ කැමති හැඩයට ඔබ වරගනේ. என்றால் நாங்கள் நிபந்தனையற்றதான ஊழியம் அல்ல அன்பு என்னவென்றால் நாங்கள் கனிமண்ணை போன்று குயவனிடத்திலே கொடுக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ அதற்கேற்ற வண்ணமாக என வளையும் என்று நாங்கள் கொடுக்க வேண்டும். ඔබ දන්නවද මිත්‍රත්වයයි සහෝදරත්වයයි කියලා කියන්නේ කාරණා දෙකක්. எங்களோட வாழ்க்கையிலே சகோதரத்துவம் அடுத்தது சிநேகிதம் என்பது இரண்டு விதமான காரியங்களாக இருக்கின்றது. சகோதரேக் சகோதரியோட பிரேම කරනවා ඒ ගැන තර්කයක් නැහැ. ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை சிநேகிப்பது உண்டு, அதிலே எந்த விதமான தர்க்கம் கிடையாது. சகோதரேக் එක්ක විවෘත වෙන්න පුළුවන් සීමාවක් තියෙනවා. ஆனால் அந்த சகோதரர் கூட எங்கட மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு எல்லை உண்டு. නමුත් මිත්‍රයෙක් එහෙම නෙමෙයි. ஆனால் சிநேகிதன் என்பது அவ்வாறு அல்ல. මිත්‍රයෙක් කියනු තමාගේ ජීවිතය තුළ විවෘතව තමා සමග ඇසුරු කරන්නා වූ චරිතයක්. என்றால் சிநேகிதன் என்பது அவன் தன்னுடைய வாழ்க்கையை முற்றுமாக திறந்து அவனோடு பகிர்ந்து கொள்கின்றான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. පියෙක් සහ පුත්‍රයෙක් අතර යම්කිසි සීමාවක් තිබෙනවා. தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையிலே ஒரு விதமான எல்லை உண்டு. யோவான் சுவிசேஷයේ 15 වෙනි පරිච්ඡේදයට අපි යන්න යන්නේ. நாங்கள் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு செல்ல ඒ போகிறோம். නිසා කොන්දේසි රහිතව තමාගේ ජීවිතය දෙවියන් වහන්සේට දීමෙන් තමාට දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයා වෙන්න පුළුවන්. ஆகவே நாங்கள் நிபந்தனையற்றதான ஒரு ஐக்கியத்தை தேவனோடு வைத்துக் கொள்ளும் பொழுது நாங்கள் சிநேகிதனாக மாறுகின்றோம். ඒ නිසා ඔබ කල්පනා කරાવી මගේ රැකියාව මගේ මේ තිබෙන වැඩ කටයුතුත් එක්ක මම කොහොමද කොන්දේසියක් නොදමා දෙවියන් වහන්සේට ජීවිතය දෙන්නේ? சில வழியில நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய தொழில் காரியம் இவ்வாறு இருக்கும் பொழுது எவ்வாறு நான் நிபந்தனை அற்ற வண்ணமாக தேவனோடு சிநேகிதத்தை வைத்துக் கொள்ள முடியும் என்று. ඒක ඔබගේ මනසෙන් තීරණයක් ගන්න එපා. அது உங்களுடைய இதயத்தின் நினைவின் மூலமாக நீங்கள் தீர்மானம் செய்ய එක வேண்டாம். දවසක් තිබෙනවා. ஒரு நாள் இருக்கின்றது, එක පැයක් තිබෙනවා. ஒரு நேரம் இருக்கின்றது, එක නිමේෂයක් තිබෙනවා. ஒரு நிமிடம் இருக்கின்றது. ස්වර්ගයේ කැමැත්ත ඔබට ස්වාමින් වහන්සේ කතා කරන වෙලාව. பரலோகத்தின் சித்தத்தை தேவன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகின்றார். ඒ වෙලාවේදී ඔබගේ මගේ ජීවිතයේ මේ ලෝකයේ ඕනම දෙයක් අතාරින්න අපගේ හදවත කැමති නම් අන්නේ මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේගේ දාසයා හා දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා මෙන්ම මිත්‍රයා වෙන්න යනවා. அந்த நேரத்திலே அவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து ஒப்புக் கொடுப்போமானால் அந்த நேரத்திலே தேவனுடைய சித்தம் திட்டமான எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். මක්නිසාද කාලය බොහොමත් වේගයෙන් යන වාසයේම කෙටි වී තිබෙනවා. ஏனென்றால் காலமானது மிக வேகமாக கடந்து செல்வது போன்று அது சுருங்கிக் கொண்டிருக்கின்றது. දිනේ කෙලවරේදී ස්වර්ගයේ පිනවීම හැර අන් කවර දෙයක්වත් අපට නැහැ කරන්න. ஏனென்றால் காலம் முடிவடையும் பொழுது பரலோக காரியத்தை அன்று வேறொன்றும் எங்களிடத்திலே தரித்து நிற்பதில்லை. ඔබයි මයි ස්වර්ගය පිනවන්න අපගේ ජීවිත කොහොමද සකසලා දෙන්න යන්නේ 2017 දී. இந்த பரலோக திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வளவு மாற்றி அமைக்க போகிறோம் 2017ஆம் வருடத்துக்கு என்று. 12 වෙනි පදයේ 15 වෙනි වචනේ. 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகின்றோம்.
මාගේ ආඥාව නම් නුඹලාට ප්‍රේම කළාක් මෙන් නුඹලාත් එකිනෙකනට ප්‍රේම කරපල්ලා යනුය. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கின்றது. ප්‍රේමවන්තනි දෙවියන් වහන්සේට සේවය කිරීම මිනිස්සෙකු ජීවිතේ බාර දුන්නාට පසුව ඒ මිනිස්සයා ගොඩනගා ගන්න ඕනේ පොරබදලා හරි කෙසේ හෝ பிரேமය තමා තුල වැඩි දියුණු කරගන්නේ කෙසේද කියන එක. தேவனுக்கு ஒருவன் சித்தம் செய்யும்படியாக ஊழியம் செய்யும்படியாக ஒப்பு கொடுத்த பின்பு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எவ்வாறு தேவனுடைய அன்பை கட்டியெழுப்ப முடியும் என்பதை அவன் சிந்திக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයා වනාහි දෙවියන් වහන්සේගේ මැවිල්ලට ප්‍රේම කරන මිනිසෙක්. என்றால் தேவனுடைய சிநேகிதன் என்னும் பொழுது அவன் தேவனுடைய சிருஷ்டிப்பை சிநேகிக்கின்ற ஒருவன். ප්‍රේම කරන අයට ප්‍රේම කරන්න බොහොම පහසුයි. என்றால் ஒரு அன்புக்குரிய ஒருவரை நாங்கள் அன்பு கூறுவது மிக எளிதானது. නමුත් ඔබව ප්‍රතික්ෂේප කරන ඔබව විවේචනය කරන ඒ වගේම ඔබට විරුද්ධව නැගී එන ඔබ මා සමග සටනකට එළවෙන මනුෂ්‍යයා දෙස බලා ඒ මනුෂ්‍යයාට ප්‍රේම කිරීමේ හදවත නැත්නම් ඒ මනුෂ්‍යයාට දිව්‍ය මිත්‍රයා වීමට කිසිසේත්ම ඉඩ ප්‍රස්තාවක් නැහැ. உங்களுக்கு எதிர்த்து நிற்கின்ற ஒருவர் அல்ல உங்களை விமர்சிக்கின்ற ஒருவரை நீங்கள் நேசிப்பது என்பது இலகுவான காரியமாக இருக்க முடிவதில்லை. අපිට කියනවා දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයාට කරන්න පුළුවන් බල සම්පන්න දේ මොකක්ද කියලා. நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் தேவனுடைய சிநேகிதனா ஒருவன் இருக்கும் பொழுது அவன் செய்யக்கூடிய வல்லமையான காரியம் என்ன என்பதை உங்களுக்கு விவரிக்க போகிறேன். දෙවියන් වහන්සේගේ දාසයෙකුට කළ හැකි දෙයක් තිබෙනවා මිත්‍රයෙකුට කළ හැකි දෙයක් තිබෙනවා. தேவனுடைய சிநேகிதனுக்கு ஒரு காரியம் செய்ய முடியும் தேவனுடைய சகோதரனுக்கு ஒரு காரியம் செய்ய முடியும். දෙවියන් වහන්සේගේ දාසයෙකුට තමාට අනකර තිබෙන තමාට දී තිබෙන ටැලන්ට් ආයුධ පාවිච්චි කරලා විවිධ දේ දෙවියන් වහන්සේත් එක්ක කරමින් මනුෂ්‍යයට සේවය කරන්න පුළුවන්. தேவனுடைய அடிமை அல்ல தேவனுடைய ஊழியக்காரன் என்பவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்குட்பட்டபடி அவன் தன்னுடைய ஊழியத்தை செய்ய முடியும். හැබැයි දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයාට ඒ ආයුධ පාවිච්චි කිරීම පමණක් නෙවෙයි ඔහුට ඊට වඩා වැඩි දෙයක් කරන්න පුළුවන්. ஆனால் இந்த தேவனுடைய சிநேகிதன் என்பவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதத்தின் மூலமா செய்வது மாத்திரமல்ல அதற்கு அப்பாற்பட்ட காரியத்தையும் அவனால் செய்ய முடியும். සොදොම සහ ගොමෝරාව කියලා කියන්නේ අතිශයින්ම පාපයේ පිරී තිබුණු තැන. இந்த சோதம் கொமோரா என்பது உடனடியாக அழிக்கக்கூடிய பாவத்திலே நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. සොදොමයි ගොමෝරාවේ සිටි මිනිස්සු ඉතා දුෂ්ටව සිටිය බව ආබ්‍රහම් හොඳින්ම දැනගෙන සිටියා. இந்த சோதம் கொமோராவில் இருந்த மனிதர்கள் மிக கொடிதானவர்கள் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தான். බයිබලයේ කතා කරනවා ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයාය කියලා. வேதம் கூறுகிறது ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று. ඔහුගේ ඇස්වලින් දැක්ක සොදොමේ සිටින මිනිසුන්ගේ තිබෙන දුෂ්ටකම අතිශයින්ම. அவன் கண்களால் கண்டான் அந்த துசோதனை இருந்த மனிதர்கள் எவ்வளவு துஷ்டர் என்பதை கண்டான். ඔවුන්ගේ පාපය හොඳාකාරව දැනගෙන සිටිය ආබ්‍රහම්. அவருடைய பாவங்களை மிக நன்றாக ஆபிரகாம் அறிந்திருந்தான். ඒ වගේම සොදොමේ සිටිය විශේෂ පවුලක්. அந்த இடத்திலே விசேஷித்த ஒரு குடும்பமானது இந்த சோதனையில் இருந்தார்கள். ලොත්. அவர்கள் தான் லோத். ලොත් යනු ආබ්‍රහම් එක්ක එකට ඇවිත් ආබ්‍රහම්ට පිටුපාලා වෙන් වෙලා ගිය මනුෂ්‍යයා. இந்த லோத் என்பவன் ஆபிரகாமோடு புறப்பட்டு வந்து அவரை விட்டு விலகிச் சென்ற ஒருவனாக இருக்கின்றான். ඒ වගේම බයිබලයේ අභ්‍යන්තරෙන් බොහෝ දේ කතා නොකලත් ලොත්ගේ පවුල ඇතුලෙන් මොන වගේ විවේචන මොන වගේ සිතුවිලි මොන වගේ අරගල ආබ්‍රහම්ට විරුද්ධව නැගී ආවද කියන දීර්ඝ විග්‍රහය මේ අඩංගු නැහැ. என்றால் அந்த லோத் என்பவன் ஆபிரகாம் விரோதமாக எவ்வளவு விமர்சனம் செய்து எவ்வளவு குற்றஞ்சாட்டி எத்தனை பிரிவினமான காரியங்கள் செய்தார்கள் என்று இருக்கின்றது அது வேதத்துக்குள்ளே அடங்கி இருக்கவில்லை. නමුත් මා සාමාන්‍ය අවබෝධයෙන් කියන යම්කිසි බෙදීමක් ඇති වෙන කල්ලි එම ස්ථානයේ කෙසේ කිව්වත් සමාදානයේ බෙදීමක් වෙන්වත් අතුලාන්තයම් තිත්තකම් හට ගන්නවා. ஆனாலும் சிறு காரியமாக அந்த பிரிவினை குறித்து சொல்கிறேன் என்னவென்றால் அவர்கள் இருவருக்கும் அன்பை இழந்து அவர்களுக்கு கசப்பும் பிரிவினை ஏற்பட்டது. සමාදානයෙන් වෙන්වීම කියලා ප්‍රතිපත්තියක් නැහැ. ඒක අපි සමාදානයේ පිටදින් පෙන්වුවට අතුලාන්ත යම්කිසි තුවාල ප්‍රමාණයක් තියෙනවා. அந்த சமாதானம் என்பது பிரிவதில்லை ஆனால் சமாதானத்தை இழக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு வேதனை ஏற்படுகின்றது. ආබ්‍රහම්ට එවැනි දෙයක් කර ගියා වූ මිනිසෙක් තමයි සොදොමේ සිටිය ලොත්ගේ භාර්යාව මෙන්ම දුවරු. அவ்வாறான காரியங்களை ஆபிரகாமுக்கு இடரலாக செய்த மனிதன் தான் சோதோமிலே இருந்தான் லோத். දෙවියන් වහන්සේ එක දවසක ඇවිත් කියනවා ஒரு நாள் தேவன் வந்து சொல்லுகிறார் මම කොහොමද ආබ්‍රහම්ගෙන් යම් දෙයක් හංගන්නේ? நான் எவ்வாறு ஆபிரகாமிடத்தில் ஒரு காரியத்தை மறைப்பேன். මමට කියන්න කැමති දෙවියන් වහන්සේත් එක්ක මිත්‍රකමේ ජීවත් වෙන මිනිසයා තමාගේ මුළු ජීවිතේ උන්වහන්සේ උදෙසා දුන්නු කෙනාට දෙවියන් වහන්සේ කවමදාක්වත් රැවටෙන්ටවත් රවට්ටන්ටවත් ඉඩ නොතබා ස්වාමින් වහන්සේ එළිදරව් වීම ඔහුගේ ජීවිතයට දෙවියන් වහන්සේ ගෙන දෙන මක් නිසාද උන්වහන්සේ ආබ්‍රහම් ගැන කිව්වා මම කොහොමද හංගන්නේ ආබ්‍රහම්ට? மெய்யாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகின்ற ஒரு மனிதன் அவன் தேவனுடைய சிநேகிதனாய் இருக்கும் பொழுது தேவன் அவனை ஏமாற்றவோ அல்ல ஏமாறவோ விடுவதில்லை. ஏனால் அந்த இடத்துல தேவன் அவருடைய ரகசியங்களை அவனுக்கு அறிவிக்கின்றவராக இருக்கின்றார். ස්වාමින් වහන්සේ වචනේ කියද්දි මම ඇත්තටම මවිත වුණා.
அந்த காரியத்தை தேவன் சொல்லும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். මක්නිසාදයත් ඒ වචනය තුල තිබෙන්නා වූ ගැඹුර කල්පනා කළොත් එම ලෝකේ ඒ වෙද්දිත් කෝටි ගණනාවක් සෙනග හිටියා. அண்ணா அதை பார்க்கும் பொழுது நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் என்றால் அந்நாட்களே கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். එමෙන්න අමතක කරනවා ලොතුත් සිටියා, සාරා සිටියා, මේ හැමෝම සිටියා. அந்த இடத்தில் லோத், சாரா என்பவர்களும் கூட இருந்தார்கள். ඒ යුගයේ රජවරු සිටියා. அந்நாட்களே ராஜாக்கள் இருந்தார்கள். නමුත් උත්පත්ති 18 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි වචනයට යමු. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை செல்லும் பொழுது දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයින්ට දෙවියන් වහන්සේ නිතර සමීපත්වයෙන් සියලු කාරණා දැනීම් දෙන්න පටන් ගන්නවා. මක්නිසාද උන් වහන්සේගේ මිත්‍රත්වය විශ්වාසවන්තයි. ஏனென்றால் தேவனோடு நாங்கள் சிநேகிதனாய் இருக்கும் பொழுது எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றபடியினால் 18 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි වචනය 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமானது මේ මිනිස්සු එතනින් නැගිට සොදම බලා ගියෝය. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள். ආබ්‍රහම් ඔවුන් ඇරලන පිණිස ඔවුන් සමග ගියේය. ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். ස්වාමීන් වහන්සේගේ දූතයින් ඇවිත් ගියා ඒ වෙලාවේ ආබ්‍රහම්ගේ ගෙදරට. அந்த நாளிலே ஆபிரகாமிடத்திலே தேவனுடைய தூதர்கள் வந்து சென்றார்கள். නමුත් ස්වාමීන් වහන්සේ කැමති වුණේ නැහැ ආබ්‍රහම්ට වෙන කෙනෙක්ගේ අතේවත් පණිවිඩය වන්ට. அந்த இடத்திலே தேவன் விரும்பவில்லை இன்னொருடைய கையிலே செய்தி அனுப்புவதற்கு. ස්වාමීන් වහන්සේ කැමති වුණා උන්වහන්සේම කෙලින් ආබ්‍රහම්ට කතා කරන්නට. அவரே வந்து நேரடியாக ஆபிரகாமோடு பேசுவதற்கு தேவன் விரும்பினார். ප්‍රේමවන්තනි දෙවියන් වහන්සේට සේවය කරනවා නම් ඒ විශ්වාසවන්තකම ඇතුලේ සේවය කරන්න දෙවියන් වහන්සේට. ஆண்டவரோட பிரியமான பிள்ளைகளை தேவனுக்கு ஊழியம் செய்தால் அந்த உண்மையுள்ள தத்துவத்தோடு நீங்கள் ஊழியத்தை අද செய்யுங்கள். බොහෝ අයට තමාගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ දෙන විශ්වාසවන්තකම නැහැ. அன்றைக்கு நிறைய பார்க்கும் பொழுது அந்த தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியமாகிய உண்மை என்பது அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுவதில்லை. ස්වාමින් වහන්සේ මව් මරියාට ගාබ්‍රියල් දේව දූතයා අතේ පණිවිඩය වෙනවා. அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது மரியாள் இடத்திற்கு செய்தியை கெப்ரியல் என்றான தேவ தூதர் கூட அனுப்புகின்றார். නමුත් මේ කරන්ට් යන විනාශය දූතයෙක් අතේ කියවන්න දෙවියන් වහන්සේ කැමති නැහැ. ආබ්‍රහම් එක්ක මන්ත්‍රණය කරන්න කැමති දෙවියන් වහන්සේ. ஆனாலும் கூட வரப்போன அழிவை குறித்து ஒரு தூதனிடத்திலே செய்தி அனுப்பாதபடி அதை குறித்து கலந்து ஆலோசிக்கும்படியாக அவரே தேவன் ஆபிரகாமிடத்திலே வருகின்றார். මේ අපිට පණිවිඩයක් තියෙනවා. இதிலே ஒரு செய்தி இருக்கின்றது. උන්වහන්සේ විනාශයක් පමුණවන්න කලින් මිනිසයාත් එක්ක මන්ත්‍රණය කරනවා. தேவன் ஒரு அழிவை அனுப்புவதற்கு முன்பதாக மனிதனோடு கூட அவர் கலந்து ஆலோசிக்கின்றார். මේ ලෝකයට එක දවසක විනාශයක් එනවා ඒක නවත්තන්න කාටවත් බෑ. இந்த உலகமானது ஒரு நாளில் அழிந்து போகும். அதை யாராலும் தடுப்பதற்கு முடிவதில்லை. ඒ විනාශයට කලින් දෙවියන් වහන්සේ මන්ත්‍රණය කරන්නට යන්නේ රාජ්‍යයන් එක්ක නෙමෙයි. அந்த அழிவுக்கு முன்பதாக தேவன் கலந்து ஆலோசிப்பது அந்த ராஜாக்களோட இல்ல. ඔබට මට බාර වෙච්ච ගම්මානය ප්‍රදේශය ඒ වගේම රට ලෝකය ගැන දෙවියන් වහන්සේ කරන්න යන විපත්ති ගැන උන්වහන්සේ අපිත් එක්කයි කතා කරන්නේ. பார்க்கும் பொழுது தேவன் எங்களுக்கு நியமித்தான கிராமங்கள், நகரங்கள், நாடுகள், தேசங்கள், உலகங்கள் இவை எல்லாவற்றையும் எங்களோடு கூட தான் தேவன் கலந்து பேச போகிறார். අද කො මෙවැනි දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයෝ සොයාගන්න ඉන්නවාද ක්‍රිස්තුස් වහන්සේගේ රාජ්‍යයට සේවය කිරීමේදී? இந்நாளிலே கிறிஸ்து ராஜ்யத்தின் ஊழியம் செய்யத்தக்கதா இவ்வாறான சிநேகிதர்கள் இங்கே காணப்படுகின்றார்களா? රටකට වෙන්න යන විපත්තිය පෙර දැනුම් දෙන්න ඉන්නේ කීයෙන් කී දෙනාද? இந்நாட்களே தேசத்தில் நடக்குமான அழிவை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? විනාශකාරී කාරණා ලෝකයට පහළ වෙද්දී ඒ සඳහා සභාව උදක්ම යාඥා කරනවාද? இந்த உலகத்திலே தேசத்திலே அழிவுகள் வரப்போகும் பொழுது அதற்கென்று ஊக்கமாக ஜெபிக்கக்கூடிய சபைகள் காணப்படுகின்றன. සභාව බොහෝ නිෂ්ඵල දේවල් වලින් දෙවියන් වහන්සේට සේවාවන් කරන ඒවා හරියට පිටස්තර ඔපය මෙන් දිදුලනවා විතරයි. නමුත් ඇතුළාන්තය වර්ධනය වී සත්‍ය හටගන්න දේවල් මිනිස්සු කරන්නේ නැහැ. ஏனால் வெளியரங்கமாக காணக்கூடிய காரியங்களை செய்கிறார்கள் என்று உண்மையான மெய்யான காரியங்கள் வெளிப்படத்தக்கதாக சபையான தேவனுக்கு உண்மையாக அங்கே காணப்படுவதில்லை. 17 වෙනි පදයේ කියනවා ස්වාමින් වහන්සේ මා කරන්ට යන දේ ආබ්‍රහම්ගෙන් සංගවම්ද. උන්වහන්සේගේ සිත ඇතුලේ ලොකු ප්‍රශ්නාර්ථයක්. උන්වහන්සේ සිංහාසනයේ වාඩි වී කල්පනා කරනවා මම කොහොමද උන්වහන්සේ කියනවා මේක හංගන්නේ ආබ්‍රහම්ට. මම දකිනවා උන්වහන්සේගේ හදවත යම්කිසි දෝෂාරෝපණයක් උන්වහන්සේටම තබා ගන්නවා. මගේ මිත්‍රයා පහළ ඉද්දී මම ඔහුට නොකිය කරන එක හොඳ නැහැ. 18ஆம் வசனம் கூறுகிறது நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று. அப்படியான சிங்காசனத்தில் இருக்கிறான தேவன் இந்த பூமியிலே வாழ்கின்ற மனிதனோடு கலந்து ஆலோசிக்காதபடிக்கு அவனுக்கு அறிவிக்காதபடிக்கு ஒரு அழிவை கொண்டு வருவதில்லை.
ඇයි එහෙම ආබ්‍රහම් ගැන දෙවියන් වහන්සේ සිතුවේ? ஏன் அவ்வாறு தேவன் ஆபிரகாமை குறித்து சிந்தித்தார்? ආබ්‍රහම් ජීවිතය දෙවියන් වහන්සේට දෙමින් උන්වහන්සේගේ හඬ මත ගමන් කරන්න පටන් ගත්තේ. ஆபிரகாம் என்பவன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முற்றுமாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கின்றவனாக காணப்பட்டான். නිකම් මේ බයිබලේ අරන් ඉරිදට දේශනාවක් කරලා ඒ වගේම නිකම් මේ කතාවක් කරලා ඉවර වෙලා නැත්තම් මොනවාද ජීවිතය අවුරුදු හොඳ කාලේ ගෙවෙන එකම ඉබාගාතේ අකීකරුව ඇවිදලා නාස්ති වෙලා විනාශ වෙලා ඊට පස්සේ නිකම් බොරුවට තමාසු වර්ගයයි. ඒ ගැන තර්කයක් අපිට නෑ, වාදෙකුත් නෑ. නමුත් මොනවද දෙවියන් වහන්සේට කළේ? எங்களோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றோம், ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்கின்றோம், ஏனோதானோ என்ற வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய பலன் உள்ள காலங்களை முடித்து விட்டு வாழ்கின்றோம். எப்படியோ பரலோகத்துக்கு போவது உண்மையாலே தர்க்கம் கிடையாது. බලන්න දෙවියන් වහන්සේ සිංහාසනේ වාඩි වෙලා කල්පනා කරනවා කොහොමද දැන් මම මේ ආබ්‍රහම්ට නොකිය මේ දේ කරන්න කියලා. උන්වහන්සේ දූතයින් එක්ක කතා නොකර කිසිවෙක් එක්ක කතා නොකර තනිවම උන්වහන්සේ මන්ත්‍රණය කරනවා මගේ මිත්‍රයා පහළ මේ මනුෂ්‍යයාට නොකියා මට කරන්න පුළුවන් ද සොදම විනාශ කරන එක. මක් නිසාද? ඔහුත් මේකේ යම් මුරකාරයෙක් මෙන් මම තබා තිබෙනවා. ඒ නිසා මොහුට හංගන්ට මට බෑයි කියලා දෙවියන් වහන්සේ යටහත් වෙනවා මිත්‍රයා ඉදිරිපිට. தேவன் சிங்காசனம் சிந்திக்கிறார் என்னவென்றால் பூமியில் இருக்க நான் என்னுடைய சிநேகிதனாக ஆபிரகாமுக்கு மறைத்து நான் எவ்வாறு இந்த காரியங்களை செய்வேன். ஆகவே தேவன் ஆபிரகாமுக்கு மறைப்பதில்லை என்று சொல்லி அவர் பேசவும் அறிவிக்கவும் விரும்புகிறார். දෙවියන් වහන්සේට මිත්‍රයෙක් වෙන්න යාඥා කරන නිසා என்றால் தேவனுடைய சிநேகிதனாகும்படியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයෙක් වෙන්න නෑ තමා බයිබලය දන්න නිසා. ஏனால் வேதத்தை அறிகின்றபடியால் தேவனுடைய சிநேகிதனாக நாங்கள் மாறுவதில்லை. තමා දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයෙක් වෙන්නේ මා දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයෙක් වෙන්න අපේ මුළු ජීවිතේ උන්වහන්සේට දීලා උන්වහන්සේට කීකරුණොත් විතරයි. ஏனால் எங்களுடைய வாழ்க்கையை முற்றுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவதன் மூலமாகவே தான் நாங்களுடைய சிநேகிதனாக மாறுகிறோம். අද බයිබල් දේශනා කරන දේශනාකාරයෝ සොයාගන්න පුළුවන්. ஏனால் வேதத்திலிருந்து பிரசங்கிக்கிற பிரசங்கிமார அநேகர் நாங்கள் தேடிக்கொள்ளலாம். දැනුම බෙදා හරින මනුෂ්‍යෝ සොයාගන්න මේ ලෝකේ බැරි කමක් නෑ. ஏனால் அறிவை வெளிப்படுத்துகிற அறிவிக்கிற மனிதனை தேடிக்கொள்வது கடினம் அல்ல. ලෝකයට තිබෙන හිඟතාවය දෙවියන් වහන්සේගේ පණිවිඩකාරයෝ. ஆனாலோ உலகத்தில் உள்ள தட்டுப்பாடு என்னவென்றால் தேவனுடைய சிநேகிதன் என்பதை காணப்படுவதில்லை. මා ඔබට කියන්නේ ඇදහිලිවන්ත ඔබ දෙවියන් වහන්සේගේ පණිවිඩකාරයෙක් වෙන්න. ஏனால் விசுவாசிகளா உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு போகின்ற மனிதர். ඒ පණිවිඩය යන්නේ බයිබල් දැනුමෙන් නෙමෙයි. அது வேதாகம அறிவின் மூலமாக அல்ல. බයිබල් දැනුමෙන් සහ සහතික වලින් යම්සේ පණිවිඩයක් වෙනවා මේ කතා කරන මම මෙම ස්ථානයේ සිටින්න සුදුසු නෑ. ஏனால் வேத அறிவோ அல்லது சான்றிதழை கொண்டு பேசுகிறவர்கள் இந்த இடத்துக்கு இருப்பதற்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல. නිසාද මේ ලෝකේ කිසිම බයිබල් විද්‍යාලයක සහතිකයක් මට නෑ. ஏனால் இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு வேதாகம கல்வியும் சான்றிதழும் எனக்கு கிடையாது. මගේ ජීවිතේ කිසිම දවසක බයිබල් විද්‍යාලයක මම ඉගෙනගෙනත් නෑ. ஏனால் எந்த ஒரு வேதாகம கல்வியும் நான் படிக்கவில்லை. ආබ්‍රහම් කොතනද ඉගෙන ගත්තේ? ஆபிரகாம் எங்கே கற்றுக்கொண்டான்? ඇදහිල්ලෙන් යන ගමන් ඉගෙන ගත්ත බොහෝ දේවල්. விசுவாசத்தில் அவன் பயணிக்கும் பொழுது கற்றுக்கொண்டான். අපිට කියන්නේ දෙවෙනි පණිවිඩය. இரண்டாவது செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். ඔබ කීකරු නම් දෙවියන් වහන්සේ සියල්ල ඔබට උගන්වනවා ඇත. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் யாவற்றையும் தேவனால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். පවුල්තුමා තිමෝතිට ලිපිය ලියද්දී ලිව්වා. இந்த பவுல் திமோதேயுக்கு எழுதும் பொழுது நிருபத்தை எழுதுகிறார். ස්වාමින් වහන්සේ නුඹට සියල්ල උගන්වනවා ඇත. கர்த்தரானவர் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ උගන්වන දේ දෙවියන් වහන්සේගේ සිත තුල තියෙන සිය කැමැත්ත. ஏனென்றால் தேவனோட சித்தத்தில் இருக்கிற பூரணமான காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். දැන් අද සභාවන් වල මිනිස්සුયો තම තෝරා පත් කිරීම ගැන තමන්ම දන්නේ නැහැ මොකද්ද කරන්න තමගේ කැඳවීම කියන එක. ஏனால் சபையிலே பார்க்கும் பொழுது தெரிந்து கொண்ட நியமிப்பதை குறித்து சபை ஒரு விதத்தில் அறிந்து இல்லை, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ඒ නිසා නිකන් සේවයක් කරලා පොළවේ ගෞරවයක් ලබාගෙන අවසාන නිකන් මේ තමන්ගේ ජීවිතය මහා බොරු පාරට්ටුවකට පත් කරගන්නට වඩා දෙවියන් වහන්සේ තමන් එක්ක කතා බහ කරමින් මන්ත්‍රණය කරන මිත්‍රයා බවට මේ අපේ සේවා ගමනේදී අපි දෙවියන් වහන්සේව පත් කරගන්න ඕන. இந்த பூமியிலே ஜீவிக்கும் பொழுது ஏனோ தானென்று ஏதோ ஒரு விதமான ஊழியத்தை செய்தோம் என்று திருப்தி அடையாமல் தேவனுடைய சிநேகிதனாக இருக்கத்தக்கதாக அவருக்கு திறந்த இருதயம் உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். දැන් දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම් එක්ක එසේ කතා කළා. இந்த ஆபிரகாமோடு கூட இவ்வாறு தேவன் பேசுகிறார். අපි යමු යෝහන් සුභාරංචියට නැවත වතාවක්. மீண்டுமாக நாங்கள் யோவான் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்வோம். එයි පවසනවා அங்கே சொல்லுகிறார், ස්වාමින් වහන්සේ මනුෂ්‍යව තෝරා ගනිද්දී දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යව ගන්න හැඩය මොකක්ද? அந்த மனிதன் தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு எவ்வாறான ஒரு சாயலை அங்கே கொடுக்கிறார் என்பதை குறித்து பார்க்கின்றோம். දැන් ආබ්‍රහම්ට ඇයි උන්වහන්සේ මෙපමණ හදවතට ලෙන්ගතු? ஏன் ஆபிரகாம் இடத்தில் இவ்வாறு இருதயத்துக்கு அண்மையிலே தேவன் வருகிறார்? ආබ්‍රහම්ගේ හදවත ඉතාමත්ම මෙලෙක්ව
තිබූ හදවතක් සහ ප්‍රේමයෙන් පිරුණු හදවතක්. இந்த ஆபிரகாமுடைய இருதயமானது மிகவும் மென்மையானதும் அதேவனமாக அன்பு நிறைந்ததுமாக அங்கே காணப்பட்டது. ඔහුගේ ප්‍රේමය ඉතා අනර්ගව තිබුණු නිසා ලොත් කරපු වැරදි අමතක කෙරුවා. அவனுடைய அன்பு மிக விலையேற பெற்றதா இருந்தபடினால் லோத் செய்த அத்தனை தீங்குகளை அவன் மறக்கக்கூடியவனாக இருந்தான். සිටින මිනිසුන්ගේ අතිශයින්ම පෞකාරකම ඔහු අමතක කළා. அந்த சோதோமில் இருந்தான பாவிகளா துஷ்ட மனுஷருடைய துஷ்டத்தனத்தை அவன் மறந்தான். ඔහු ඒ ඔක්කොම අමතක කරලා මොකක්ද කෙරුවේ? இவை யாவற்றையும் மறந்து விட்டு அவன் என்ன செய்தான்? ඔහු දෙවියන් වහන්සේට මැදිහත්කාරකමක් කළා පෞකාරයා ගැන සහ අකීකරු මනුෂ්‍යයා ගැන මොවුන්ව විනාශ කරන්න එපා ස්වාමිනී කියලා. அவன் இந்த தேவனுக்கு முன்பதாக இருந்த மத்தியஸ்தனாக இருந்து அவன் விண்ணப்பிக்கின்றவனாக காணப்பட்டான். அழிந்து போற ஜனங்களை அழிக்க வேண்டாம் என்று. මම ඔබෙන් ප්‍රශ්නයක් අහන්න කැමතියි. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க ඔබට விரும்புகிறேன். පිටුපාපු உங்களுக்கு எதிர்த்ததான ඔබට දැඩි තීරණ තීන්දුව ගත්තු உங்களுக்கு விரோதமாக தீர்மானங்கள் எடுத்த ඔබ විවේචනයට ලක් කරපු உங்களை விமர்சித்த ඔබ එපා කරපු உங்களை வெறுத்த මනුෂ්‍යයෙකුට විපත්තියක් වුණා හෝ වෙන්න යනවා කිව්වොත් ඔබේ ස්ථාවරය මොකද්ද? அப்படியான ஒரு மனிதனுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முடிவு என்ன? පාරටම ආත්මෙන් පිරලා කයි දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාව මගේ ආඥාවට උත්තර කිය. திடீரென்று நீங்கள் ஆவியில் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்வீர்கள். ඩ පැනලා දෙක මුසලකේ මගේ යාඥාවට දෙවියන් වහන්සේ දැන් පිළිතුරු දෙන්න පටන් ගත්තා. අන්න අනතුරු සහ විපත්ති එන්න පටන් ගත්තා. என்னால் ரெண்டு கைகளை உயர்த்தி மேலே குதித்து ஆண்டவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று மகிழ்ச்சி அடைவீர்கள். ඒ හදවත පොඩ්ඩක් හරි තිබෙනවා නම් කොනක ඔබ දෙවියන් වහන්සේගේ මිත්‍රය වෙන්න යන්නේ නැහැ. அது உங்களுடைய இதயத்திலே ஏதோ ஒரு மூலையில் இருக்குமானால் நீங்க தேவனுடைய சிநேகிதனாக நீங்க தகுதியற்றவனாக மாறுவீர்கள். ඔබට දෙවියන් වහන්සේ හඬකින් කතා කරන්නේ මැරිලවත් ඊට පස්සේ සමහරක් වෙලාවට ස්වර්ගයට කිට්ටෙද්දි ලාවට ඇහෙන්න පුළුවන් සද්ද. ஏனால் நீங்கள் மறைத்து பரலோகத்துக்கு போக கிட்டத்தில் இருந்தாலும் கூட தேவனே அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குமோ என்பது சொல்ல முடிவதில்லை. ඒ මෙලෙක් හදවතටයි දෙවියන් වහන්සේගේ හඬ සංවේදී වෙන්නේ. ஏனால் அந்த மென்மையான இருதயத்துக்கு தான் அந்த தேவனுடைய சத்தமானது கேட்கக்கூடியதாக இருக்கும். එම නිසා අපි දෙවියன் වහන්සේගේ ඒ හඬ ඇසුවාට පස්සේ විපත්තිය එන්ට යන්නේ කියලා. ஏனால் அந்த ஆபத்து வரப்போகுது என்று தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்ட பின்பு දැන් අපි කරන්නේ මොකක්ද? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ඔවුන්ගේ පාපය අපිට වැඩක් නැහැ. அவருடைய பாவத்தை குறித்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ලෝකයේ අකීකරුකම අපිට වැඩක් නැහැ. அவருடைய கீழ்ப்படியாமை எங்களுக்கு தேவையில்லை. ඒවාට යුතු දඬුවම් සහ යුතු විනිශ්චයන් දෙන්න දෙවියන් වහන්සේ. ஏனால் அதை கேட்டவன் அவன் நியாயப்போ தண்டனை கொடுப்பது தேவனுடைய வேலை. ආබ්‍රහම් මොකක්ද කිව්වේ? ஆபிரகாம் என்ன செய்தான்? ස්වාමිනේ මට අවස්ථාවක් දෙන්න ධර්මිෂ්ඨයෝ 50ක් ඔතනින් හොයන් එන්න. ஆண்டவரே எனக்கு தருணத்தை தாரும், நான் 50 நீதிமான்களை தேடிக் கொண்டு வருகிறேன். මේ මොකක් නිසාද මම මේක කියන්නේ? எதற்காக இவன் இதை ඔව් சொல்லுகிறான்? සොදොමට ආදරය කරනවා. அவன் அந்த சோதமை நேசிக்கின்றான். සොදොමේ සිටින පෞකාරයින්ට ඔහු ප්‍රේම කරනවා. இந்த சோதமையில் இருக்கிற பாவிகளை அவன் நேசிக்கின்றான். ඔහුට විරුද්ධව අරගල කරලා ගිය ලොත්ගේ පවුලට ඔහු තාම ප්‍රේම කරනවා. அவனுக்கு விரோதமாக முரண்பட்டு போனதான அந்த லோத்தை அவன் ඒ நேசிக்கின்றான். නිසා දෙවියන් වහන්සේට කියන ස්වාමිනේ මේ මිනිසුන්ව විනාශ කරන්න එපා. ஆகவே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்காதையும். ඔව් කියන මම 50ක් කොහොම හරි හොයන්නම්. ஆண்டவரே எப்படியாவது நான் 50 பேரை தேடிக் கொண்டு ඔව් வருகிறேன். 50ක් සොයන්ට යන්නේ. அவன் 50 பேரை தேட ඔව් போகிறான். සොදොමට යන්න ඕන. அவன் சோதமுக்கு போக வேண்டும். ඔව් සොදොමේ ගිහලා ඔව් සොයන්ට ඕන ඉන්නවද ධර්මිෂ්ඨ මිනිසු කියලා. இந்த சோதமையில சென்று சுற்றி திரிந்து தேடவன் 50 பேர் இருக்கிறார்கள் බයිබලයේ என்று. කියන උට 50ක් නැතුව ගියා. அந்த இடத்துல பார்க்கும்போது 50 பேர் அவனுக்கு ඊට கிடைக்கவில்லை. පස්සේ අනේ ස්වාමිනේ 50ක් නැත්නම් 45ක් මං හොයන් එන්නද. ஆண்டவரே 50 பேர் இல்லாத போன 45 பேராக தேடிக் கொண்டு வருகிறேன். ඔව් අතාරින්න කැමති නෑ අර විනාශ වෙන්න යන නගරය. அந்த අழிந்து போகின்ற நகரத்தை கைவிட அவன் விரும்பவில்லை. ඔව් කැමති නෑ ශාපයකට ගෙන්දගමෙන් පිච්චෙන්ට යන්නා වූ ඒ නගරය තුල ඉන්න මිනිසු නාස්ති වෙනවට ඔහු කැමති නෑ. அந்த கெந்தகத்தினால் அழிந்து போற ஜனங்களை அவ்வாறு அழிந்து போவதற்கு அவன் விடுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. අද ඔබට මේ ලංකාව ගැන තියෙන හැඟීම මොකක්ද? இன்றைக்கு இந்த இலங்கை தேசத்தை குறித்து உங்களுக்கு நான் உணர்வு என்ன? ඔබ සිටින ප්‍රදේශය ගැන තියෙන හැඟීම මොකක්ද? உங்களுக்கு அறிந்த பகுதியை குறித்து உங்களுக்கு இருக்கிற உணர்வு என்ன? ධර්මිෂ්ඨයින්ට ප්‍රේම කරන්න ඕන කෙනෙක්ගේ. ஏனால் நீதிமான்களை நேசிப்பதற்கு அநேகர் හැබැයි இருக்கின்றார்கள். පෞකාරයින්ට අකීකරු මුරණ්ඩුවන්ට ප්‍රේම කරන්න මනුෂ්‍ය මේ ලෝක හොයාගන්න නෑ. ஆனாலோ பாவிகளையோ அல்ல முரட்டாட்டம் உள்ளவர்களையோ நேசிப்பதற்கு இந்த பூமியிலே ஜனங்கள் එම නිසා காணப்படுவதில்லை. තමයි සුභාරංචිය බලවත් වෙලා නැත්තේ. ஆகவே அந்த சுவிசேஷமானது பலப்படவில்லை. බයිබල් පද කතා කළාට පමණකින්ම ඒ මනුෂ්‍යයා ප්‍රේමණීය 16ක් හෝ 16ක් වෙන්නේ නෑ. வேத வார்த்தை பேசுவதன் மூலமாக அன்புள்ள ஊழியன் அல்ல அன்புள்ள சிநேகிதனாக அவன் மாறுவதில்லை. යක්ෂයා වනයි අපේ විරුද්ධකාරයා. ஏனால் பிசாசு எங்களுடைய எதிராளி.
ඕනතරම් බයිබල් වචන කතා කරපු ස්ථාන බයිබලෙ මුණ ගැහෙනවා. ஏனால் வேத வார்த்தையில் அவன் பேசின அநேக தருணங்களை நாங்கள் பார்க்கின்றோம். හැබැයි බයිබලයේ පද කතා කළාට ඌ තුල කිසි ප්‍රේමයක් නැහැ. ஆனாலும் வேத வார்த்தை அவன் பேசின போதிலும் அவனிடத்தில் அன்பு என்பது காணப்படுவதில்லை. ඒ නිසා රටේ තිබෙන කුරීරු භාවයන් ගැන විවේචනය කරලා වැඩක් නැහැ. ஏனால் தேசத்தின் கொடூர சுபாவத்தை குறித்து பேசுவது பயனில்லை. ඔබටයි මටයි විරුද්ධව නැගිට ගම්මානයට හෝ නගරයට අපි ශාප කරලා වැඩක් නැහැ. ஏனால் உங்களுக்கும் எனக்கு விரோதமாக எழும்புற நகரத்தை குறித்து நாங்கள் சபித்து பறைய අද பயனில்லை. මනුෂ්‍යයා සභාව තුල සභාවටම ශාප කරගන්න කාලයක්. இந்நாளை பார்க்கும் பொழுது சபைக்குள் இருந்து சபையவே சபிக்கின்ற மனிதனாக වැටෙන්න இருக்கின்றார்கள். මිනිසෙක් ගැන අවුරුද්දක් දෙකක් ඉවස යම්කිසි තීරණ ගන්න ඉද්දි මිනිසුන්ට ඉවසීම නැහැ. ඒ තරමටම හිතේ කුලල් කා ගන්න වෛරය. ஏனால் விழுந்து போகின்றான மனிதர்களை குறித்து வருடக்கணக்காக நாங்கள் தீர்மானிக்க தாமணிக்கும் பொழுது சபையார் அவ்வாறு உடன்படுவதில்லை. අපේ ආශාව තියෙන එකෙක් එළවල ඉවරලා තව එකෙක්ව දාගැනීමෙන් අපි සම්පූර්ණයි කියලා හිතනවා. ஏனால் எங்களுடைய விருப்பமோ ஒருவனை துரத்தி விட்டு இன்னொரு எடுப்பதோ பூரணம் அல்ல. එහෙම ඉවසන නිසා තමයි දුර්වලකම් ගණනාවක් කරන ඇතම් නායකයෝ ගැන ඔවුන්ට වඩා අපිට දුක් විඳින්න වෙනවා ඒ කෙනාව රැකගන්න. ஏனால் ஒரு சில பலவீனமான உள்ளவர்களை நாங்கள் பாதுகாப்பது நிமித்தமாக அவர்களை பார்க்க நாங்கள் தான் வேதனை அடைய வேண்டியதாக இருக்கிறது. එක්කෙනෙක් වයින් කරලා එක්කෙනෙක්ව දැම්ම නම් බොහෝ වෙලාවන් වලට ප්‍රශ්නේ විසඳෙයි. ஏனால் ஒருவரை நீக்கி இன்னொருவரை வைத்தால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். නමුත් එක්කෙනෙක් හෝ නොමග යන එක දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නෙමෙයි. ஆனால் ஒருவராவது கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ඒක රැකගන්න නිසා මිල මුදල බොහෝසෙන් යට කරන්න වෙනවා සමහරක් තැන්වල මිනිස්සු රැකගන්න. அது நிமித்தமாக ஒரு மனிதனை பாதுகாப்பதற்காக பலவிதமான பொருட்களை அல்லது பணங்களை நாங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். මේක ප්‍රේමේ කොටසක් බව මිනිස්සු දැනගත යුතුයි. இது அன்பிலே ஒரு பகுதி என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ගොඩක් අය මේ පත්තර කොළවල තියෙන ඉගැන්වීම් ලොකෝට කියෝ කිව්ව ගැඹුරු ඉගැන්වීම් කියන හදවතේ ප්‍රේමණීය මිනිසෙක් වෙන්න තරම් ඉඩ ප්‍රස්තාව නැහැ. சிலரை பார்க்கும் பொழுது தாள்கள் இருக்கிறான வார்த்தைகளை பேசுகிற ஆழமான உபதேசம் என்று ஆனால் அவருடைய இதயத்தில் ஆழமான அன்பு காணப்படுவதில்லை. ප්‍රේමේ හදවතයි දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ මිත්‍රත්වය. அன்புள்ள இருதயத்துக்கு தான் சிநேகத்தை குறித்து தேவன் பேசுவார். අපි මොකක්ද කරන්නේ? நாங்கள் என்ன செய்து ඇයි கொண்டிருக்கிறோம்? අපිට බැරි තාම මේ ලංකාවෙන් දෙකෙන් කොටසක්වත් තාම ගලවා ගැනීමේ ප්‍රයත්නයට එන්න. இலங்கையில சரிய ஒரு பாதி அளவு என்றாலும் ரட்சிப்புகளை கொண்டு வர எங்களால் முடியாமல் இருக்கிறது ஏன்? මේ ලංකාවේ අවුරුදු 100 ඉක්මවා ගිය පෙන්තකෝස්ත සභාවල් තිබෙනවා. ஏனென்றால் இலங்கை தேசத்திலே 100 வருடத்தை அண்மித்ததான பெந்தகோஸ்தே சபைகள் இருக்கின்றது. නමුත් මේ සභාව ඔක්කොම එකතු වෙලා මේ රට තුල තාම අපි ලක්ෂ 10ක් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ රාජ්‍යයට පිළිල කළාද කියන ප්‍රශ්නේ அந்த අහන්න. எல்லா சபையிலும் ஒன்றிணைந்து பார்க்கும்போது ஒரு 10 லட்சம் பேரை நாங்கள் தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தி இருக்கின்றோமா? එතකොට මේ 100 දෙනා අවුරුද්දකට ගානේ අපි ගණන් හදුවත් අපි අවුරුද්දකට ඔක්කොම සභා එකතු වෙලා දේශනා කරලා තාම අපිට ගේන්න බැරි වෙලා තියෙනවා. කොච්චර සෙනඟක්ද ගේන්න බැරි වෙලා තියෙන්නේ. இந்த நூற்றுக்கணக்கான சபைகள் ஒன்று சேர்ந்து வருட கடைசியை பார்க்கும் பொழுது இவ்வளவு பேரும் செய்து ஊழியம் செய்து எத்தனை பேரை தேவனுக்கு අපි ஆதாயப்படுத்தி සෙනඟ இருக்கின்றோம். 10000කටවත් වර්ෂයකට සියලුම සභාවෝ එකතු වී සුභාරංචි පණිවිඩය ස්ථිර කරලා නැහැ කියන එකයි පණිවිඩය කෙලවරේ තියෙන්නේ. ஏனால் செய்தி முடிவிலே பார்க்கும் பொழுது இவ்வளவு சபையில ஒன்று சேர்ந்தும் கூட ஒரு வருடத்தில் 10,000 பேரை ரட்சிப்புகளை கொண்டு வர முடியாது ඒ இருக்கிறது නිසා முடிவு. මට තිබෙන ප්‍රශ්නය තාම සභාවට මිත්‍රකමක් නැද්ද දෙවියන් වහන්සේගේ ඇත්ත සිත තේරුම් ගන්නට. ஆகவே எனக்குள்ள கேள்வி என்னவென்றால் மெய்யாகவே சபையிலே தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக சிநேகமுள்ள இருதயம் உள்ளவர் இல்லையா? දෙවියන් වහන්සේ ඇත්තටම උන්වහන්සේගේ සිතෙන් සිතන දේ සභාවට නොතේරෙනකමයි මේ සියල්ලට හේතුව. காரணம் என்னவென்றால் தேவனுடைய இதயத்தில் நினைப்பதை சபை புரிந்து கொள்ள முடியாததான் காரணமாக இருக்கின்றது. ස්වර්ගයේ හඬවල් සභාවට විවෘත නැහැ කියලා කියන්නේ සභාව මිත්‍රත්වයෙන් දෙවියන් වහන්සේත් එක්ක නැහැ කියන එක. ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற திட்டத்துக்கு சபை இணைவதில்லை என்றால் சபையான இன்னும் தேவனோடு சிநேகிதமாகவில்லை. දේව හඬ සභාවට එහි ඒ සභාව ගමන් කරන්න ඕන දේව හඬ මත. ஏனால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின் மத்தியிலே சபையானது பயணிக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ වචනය අපි යමු 13 වෙනි පදයට. நாங்கள் 13ஆம் வசனத்தை செல்வோம். යමෙක් තමාගේ මිත්‍රයන් උදෙසා තමාගේ ජීවිතය දීමට වඩා මහත් ප්‍රේමයක් කිසිවෙකුට නැත. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. දැන් ඔබ ඇදහිලිවන්තයෙක් ලෙස සිට දෙවියන් වහන්සේට සේවය කරද්දී පළවෙනි දේ දෙවියන් වහන්සේට ජීවිතය සම්පූර්ණයෙන් දෙන්න ඕන කොන්දේසි රහිතව. ஏனால் நீங்கள் ஒரு விசுவாசிய சபையில் இருக்கும் பொழுது நீங்கள் நிபந்தனையற்ற வண்ணமாக தேவனுக்கு என்று உங்களுடைய இதயத்தை கொடுக்க வேண்டும். මම අහන්න කැමතියි. நான் கேட்க விரும்புகிறேன். දේව සේවයට වෙන් වී අවුරුදු ගණන් සේවය කරන අය ගාටන්නේ
බෙලහීන වෙන්නේ පළදරන්නේ නැත්තේ කොන්දේසි සහිතවද දෙවියන් වහන්සේට ජීවිතය දීලා තියෙන්නේ. வருடக்கணக்காக தங்களுடைய வாழ்க்கையை முற்றுமாக அர்ப்பணித்து தேவனுக்கு ஊழியம் செய்வோர் இன்றைக்கும் தடுமாறி ஊழியம் செய்த என்னவென்றால் நிபந்தனையோடு கூடுதானா ஊழியம் செய்கின்றீர்கள். කොන්දේසි සහිතව දෙවියන් වහන්සේට ජීවිතය දෙන්න එපා. நிபந்தனையோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டாம். ඒකට හේතුව කොන්දේසි සහිතව දුන්නොත් දෙවියන් වහන්සේ බලෙන් කිසි කෙනෙක්ව හසුරවන්න යන්නේ නැහැ මේ පොළවේ. நாங்கள் நிபந்தனையோடு கூட தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் கட்டாயப்படுத்தி பலவந்தமாக யாரையும் பயன்படுத்துவதில்லை. එම නිසා කොන්දේසි රහිතව දෙවියන් වහන්සේට ජීවිතයේදී දෙවියන් වහන්සේට සේවය කරද්දී අන්තිමට මතක තබා ගන්නට මගේ ජීවිතේ වුණත් මම උන්වහන්සේ උදෙසා දෙන්න අකමැත්තක් නැහැ. ஆகவே எங்களோட வாழ்க்கையிலே நிபந்தனையற்ற வண்ணமாக தேவனுக்கு எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி வரும். நான் நிபந்தனையற்ற ஊழியம் செய்தேன் என்று. ජීවිතය තමා දෙන්න බයයි දෙවියන් වහන්සේ. உங்களோட வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்க நீங்க பயப்படுகின்றீர்கள். ජීවිතය ඇතුලේ තියෙනවා චරිතය. ஏனால் இந்த எங்களோட வாழ்க்கையிலே ஒரு சுபாவம் ඒ இருக்கிறது. ඇතුලේ තියෙනවා හුස්ම. ஏனால் அதுக்குள்ளே சுவாசம் ඒ இருக்கின்றது. ඇතුලේ තිබෙනවා මාංශය. அதுக்குள்ளே மாம்சம் இருக்கின்றது. මම මේ සමාංශයක් ගැනම කතා இவை කරන්නේ. எல்லாவற்றையும் குறித்து பேசுகிறேன். ඔබගේ චරිතයට හානි කරන හඬවල් සහ බලපෑම් ඔබේ දුර්වලකම් මත හෝ ඕනෑම දෙයක් මත ඔබට ආවොත් ඔබ ඒ බයට ජීවිතය දෙන්නේ කොහොමද? ඒකේ බයට ඔබ හැංගෙන්නේ. ஏனால் உங்களுடைய சுபாவம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய சுபாவத்துக்கு விரோதமான பலவிதமான காரியங்கள் வரும் என்பதை குறித்து பயந்தபடினால் நீங்கள் ஒளிந்து வாழ்கின்றீர்கள். ඉන් ජීවිතයේ තමාගේ නාමයට නරක භාවයක් පැමිණෙයි කියලා සේවය අතරපොය කොයිතරම් ඉන්නවද? உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கெட்ட பெயர் வந்துவிடும் என்ற பயத்திலே நீங்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ඊළඟ දේ මාංශය. அடுத்த மாமிசம் என்பது කී පාරක් ගුටි කාරයක්ද? எத்தனை முறை அடி வாங்கி இருப்பீர்கள்? කී පාරක් සමාජයේ ගහලා ඇද්ද? සමාජයේ ගහලා. எத்தனை பேர் நீங்கள் சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்டு இருப்பீர்கள்? පාරවල් දෙයකට බයෙන් ඒ පැත්තටවත් නොගින් හැංගෙන එක ජීවිතයේදීමත්. இவ்வாறு காரியங்களுக்கு முகம் கொடுக்காதபடி நீங்கள் மறைந்து வாழ்வது ஒரு வாழ்க்கையா? ඌට වඩා හොඳයි පෙට්ටි කඩයක් දාගෙන දිනපතා එන ලාභයක් අරන් ජීවත් වුණා නම් කැත නැතුව ලෝකෙට නිඳානකොට. ஏனென்றால் அதை பார்க்கல நீங்கள் ஒரு பெட்டிக்கடையை வைத்துக் கொண்டு தினந்தோறும் ஏதோ வாழ்க்கையை ஓட்டுவதற்காக ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கலாம். නමට චරිතයට ගහවොත් තමයි බය වෙලා දෙවියන් වහන්සේ වතාරන යුගය. ஏனால் பேரு கெட்ட பேர் வந்து விடுன்னு பயந்து வாழ்கின்றீர்கள். මේ සමාජයේ කොහේරි තැනකින් පහරක් දෙකක් ගුටියක් කන්ට තමා බයයි. මම කියන්න යන්නේ නැහැ මේ වෙලාවේ සාස්කි. ඒ අවස්ථාවන් આવොත් ඒ පැතිවලට ආයේ පැත්තවත් බලන්නේ නැහැ. ஏனால் சமுதாயத்தில் சில வேளையில நாங்கள் தாக்கப்படலாம் அல்லது அவமானப்படலாம் இவ்வாறு காரியங்கள் வரும் பொழுது நாங்கள் அதுக்கு முகம் கொடுக்க விரும்புவதில்லை. ඊළඟ එක හුස්ම. அடுத்தது சுவாசம் என்பது ඔබ කැමතිද උන් වහන්සේ උදෙසා වේද සාස්කි මරණය කියලා කියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා හුස්ම දෙන එක. ஏனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்போதாவது கிறிஸ்துவுக்கு அந்த இரத்த சாட்சியாக மறிக்க ஆயத்தமா இருக்கின்றீர்களா? සභාවටත් බරක් ඔය ප්‍රතිපත්තිය හරියට නැතුව දේව සේවය කරන එක. உங்களுடைய குறிக்கோள் தவறா இருக்கின்றபடினால் நீங்கள் சபைக்கு ஒரு பாரமாக இருக்கின்றீர்கள். හරියට නිකන් පළ නොදරන ගහක් වත්තක් මැද හිටවගෙන ඒ ගහ කපන්නත් බෑ. කපපුවාම හිස් ගහ තියෙනකන් අනිත් ගස් වලටත් අදුල. කිසි පළ දැරීමක් නෑ වගේ හයියෝ මුළු සභාවම පාලු කරන පිළිකුල கிறிஸ்டியானி சேவகிங்கேயும் பெண்ணெண்ட பட்டாங்க. இதை பார்க்கும் பொழுது அந்த கனி கொடாத மரம் தோட்டத்தின் மத்தியில் இருக்கின்றது. அதை கனி கொடுப்பதும் இல்லை, அதை வெட்டவும் முடியாத அகற்றினால் பெரிய இடைவெளி இருக்கும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அது நிமித்தமாக அருகில் உள்ள மரங்களுக்கும் கனி கொடுக்க முடிவதை இவ்வாறு சிலர் பாரமாக சபைக்கு இருப்பது உண்டு. තමාගේ ජීවිතයේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා දෙන්න අකමැති කෙනා දෙවියන් වහන්සේත් එක්ක මිත්‍රකමේ පිහිටන්නේ නැහැ. தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுக்காத ஒரு மனிதன் சபையிலே தேவனுக்கு என்று இருக்க போவதில்லை. ඒ නිසා තමා දෙවියන් වහන්සේට තමාගේ ජීවිතය දෙන්න ඕන. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணம் செய்ய வேண்டும். ඊළඟට කියනවා 14 වෙනි වචනය. 14 வசனம் கூறுகிறது, නුඹලා මාගේ මිත්‍රයෝය. මා නුඹට ආඥා කරන දේ නුඹලා කරනවා නම් නුඹලා මාගේ මිත්‍රයෝය. ஒருவன் தன் 14 நான் உங்களை கற்பிக்கிற யாவற்றையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். දැන් දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයා කවුද? இப்பொழுது தேவனுடைய சிநேகிதன் யாராக இருக்கின்றான்? දෙවියන් වහන්සේ කිව් දේ කරන්න. தேவன் சொல்வதை செய்கின்றவனாக இருக்கின்றான். උන්වහන්සේ බොහෝ කාරණා කිව්වා මගේ පෞද්ගලික ජීවිතය තුල මට වර්ධනය වෙන්න සහ යහපත් ජීවත් වෙන්න. ஏனால் தேவன் சொல்லுகிற அநேக காரியங்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வளருவதற்கும் நன்மை செய்வதற்குமாக இருக்கின்றது. යාඥා කරන එක මගේ පෞද්ගලික ජීවිතේට මගේ වර්ධනය. ஏனால் ஜெபம் என்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வளர்ச்சிக்கு.
ශුද්ධව ජීවත් වීම තමාගේ ආත්මයට තිබෙන සමාදානය. பரிசுத்தமாக ஜீவிப்பது என்னுடைய ஆத்துமா கிடைக்கிற சமாதானம். උන්වහන්සේ අන කරපු මේ බොහෝ දේවල් තිබුණා කළ යුතුයි කියලා. ஏனால் தேவன் சொன்ன சிலவற்றை நாங்கள் செய்ய வேண்டும். නමුත් උන්වහන්සේ අන කළා මනුෂ්‍යයින්ට උන්වහන්සේ උදෙසා කරන්නට. ஏனால் ஜனங்களுக்கு தேவன் கட்டளை அவர் நிமித்தமாக செய்ய வேண்டும் என்று. උන්වහන්සේ උදෙසා අන කරපුව මොනවද? அவரின் நிமித்தமாக செய்ய வேண்டிய கட்டளையிட்ட காரியம் என்ன? උන්වහන්සේට අපි විසින් නමස්කාර කළ යුතුයි. அவருக்கென்று நாங்கள் ஆராதனை செலுத்த வேண்டும். උන්වහන්සේ උදෙසා මනුෂ්‍යයින්ට සුභාරංචිය කතා කිරීමට යා යුතුයි. அவர் நிமித்தமாக சுவிசேஷ அறிவிப்பதற்கு நாங்கள் செல்ல வேண்டும். ඔවුන්න ගෝලය බවට පත්වීමට අපි විසින් බොහෝ කැප වෙලා ඒවා උගන්වමින් ඔවුන් හැඩගැස්විය යුතුයි. அவர்களை சீஷர்களாக்கும் வண்ணமாக நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்து காரியங்களை செய்ய வேண்டும். මම උන්වහන්සේ ඒ කිව් කොටස කරනවා නම් දෙවියන් වහන්සේ මගේ මිත්‍රයා වෙනවා. ඔබ කරනවා නම් ඔබේ මිත්‍රයා වෙනවා. ஏனால் அந்த காரியத்தை நான் செய்தால் நான் தேவனுடைய சிநேகிதனாக மாறுகிறேன், நீங்கள் செய்தால் நீங்கள் தேவனுடைய சிநேகிதனாக மாறுகிறீர்கள். එතකොට මේවා නොකොට සභාව පිනවන්න සභාවේ මනුෂ්‍යයින්ගේ විවිධ අපි බොහෝ උත්සව වලට කැමති. අපි බොහෝ මේ පිටස්තරෝපවත් දේවල් වලට කැමති. මේවා කිරීමෙන් සභාව උසස් වෙන්නේ නැහැ. අඩුම ගානේ ගෙදර මම දකින්නේ මලගේ මිනිය මැරුණා ඉවරයි. ඒක පාවිච්චි කරන්න සුභාරංචියට. என்றால் நாங்கள் பார்க்கும் பொழுது இவ்வாறு காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாங்கள் இதை செய்யாதபடிக்கு நாங்கள் வெளியரங்கமான காரியங்களை அல்லது பெரிதான நிகழ்ச்சிகளை செய்வது மூலமாக நாங்கள் தேவனுக்கு சிநேகிதனாக மாறுவதில்லை. මිනිය ගැන වර්ණාවක් කරගන්න බලාපොරොත්තු වෙන තමයි. ஏனால் ஒரு மரண வீட்டுக்கு செல்வதும் அதை குறித்து வர்ணிப்பதற்காக போகின்றார்கள். උපන්දිනයට ගෙන්න ගන්නෙත් ඒ ජීවිතය ගැන වර්ණනා කරගන්න බලාපොරොත්තු වෙන තමයි. ஒரு பிறந்த நாள் ஜெபத்தை கொண்டு வருகிற அதை குறித்து வர்ணிக்கும்படியாக ඔය හැම අවස්ථාවක්ම පාවිච්චි කරන්න ඕන මනුෂ්‍යයාට යේසුස් වහන්සේ අන කරපු දේ කරන්න. அது எல்லாவற்றிலும் தேவன் எங்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை அறிவிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். උපමාවක් මතක් වෙනවා. நான் எனக்கு ஒரு உவமை நினைவு வருகிறது. උන්වහන්සේ කිව්වා இயேசுவானவர் கூறினார், උන්වහන්සේ ඒ ගෘහය කෙරේ පත් කළ அவருடைய வீட்டிற்கு நியமித்த නිසි වේලාවට ඔවුන්ට පෝෂණය දෙන அவருக்கு சரியான வேளையிலே உபசரிக்கின்றதான ඒ නුවණැති දාසයා කවුද? ඔහු ගැන දැකලා ඉවරලා දෙවියන් වහන්සේ කියනවා අන්න ස්වාමින් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුල් වෙන්නයි. அவ்வாறு சரியான காரியங்களை செய்கின்றவனை பார்த்து சொல்கிறார், இவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்கின்றான் என்று. එතකොට දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයා වෙන්නේ අපි මිනිසුන්ව පිනවන බොරු වැඩවලට ගමන් කිරීමෙන් ජීවිතේ දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයෙක් වෙන්නේ නිකම් බොරුවනේ මේ අපි සූට් එක ගහගත්තු மனுஷ விதரை. ஏனால் நாங்கள் சரியா உடைய அணிந்து கொண்டு நாங்கள் மனிதனை பிரியப்படுத்தின காரியங்களை செய்யும் பொழுது நாங்கள் தேவனுடைய சிநேகிதனாக மாறுவதில்லை. අපේ මුඛේ දෙවියන් වහන්සේ අන කරපු දේවල් අපි ක්‍රියාවට නැංවීමක් තියෙන්න ඕන. எங்கட வாயின் மூலமாக தேவன் கட்டளையிட்ட காரியங்கள் வெளிப்பட வேண்டும். අපි කීයෙන් කී දෙනෙක් යනවද සුභාරංචියට තමාගේ ජීවිතේ පෞද්ගලිකව? எங்கள் எத்தனை பேர் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் சுவிசேஷ அறிவிப்பதற்கு செல்கிறோம். සභාව ලෞකික වෙන්න මහා කාලයක් යන්නේ නැහැ. අපි හරි ගමනේ ගියේ නැත්තම්. ஏனால் நாங்கள் சரியான காரியத்தை செய்யாத பொழுது நாங்கள் லௌகிகமாவதற்கு அதிக நேரம் பிடிப்பதில்லை. සභාවක් ආත්මිකව ගොඩනගන්න අවුරුදු 20 30 ගාණක් අය ඔක ලෞකික කරන්න යන්නේ අවුරුද්දයි නැත්තම් දෙකයි. நீங்கள் ஆவிக்குரியலா சபை மாறுவன 20 30 வருடம் தேவை. நீங்கள் உலக காரியங்களை செலவன சில நேரம் போதும். ඇයි දේව කැමැත්ත නොකොට අපි අන්තිමට ඔය ඉන්නවා ගැලවිච්ච ආත්ම සීමිත ප්‍රමාණයත් එක්ක. ஏனால் நாங்கள் தேவன் கொண்டு வந்த ஆத்துமாக்களோடு கூட மட்டுப்படுத்தப்பட்டதான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். මේයක් ගත්තාම මේ නමස්කාරය දෙවියන් වහන්සේටනේ. ஏனால் ஒரு ஆராதனை எடுத்துக்கொண்டால் அந்த ஆராதனை தேவனுக்குரியதாக இல்லை. ඕ දේවදාසෝ දේශනා කූඩුවට නැග්ගාට පස්සේ එහි වාඩි වී සිටින මිනිසුන්ගේ උගත්කම් වර්ණාව කතා කරන්න දිවහුරු වෙලා. ஏனால் சில வேளையிலே பிரசங்கிமார் மேடைக்கு வந்த பின்பு அங்கே இருக்கிறவருடைய மேன்மை குறித்து பேச விரும்புகிறார்கள். මම නම් ඕවා කරන්න යන්නේ ඒකින්ද මාව වැඩි කට්ටියට දිරවන්නෙත් නැහැ. ஏனால் நான் அவ்வாறு செய்வதில்லை, அதனால் அநேகருக்கு பிடிப்பதும் இல்லை. මොකද උත්සවයක නන ගහලා බලාපොරොත්තු වෙන්නේ ඒ ගැන හොඳ වර්ණාවක් දීලා හොඳට වැඩේ කරලා එක අපි කියන මොකුත් හොඳ කිව්වේ. හොඳ කියන්න පස්සේ වෙලාවක පෞද්ගලිකව හම්බෙන්නේ. ஏனால் ஒரு இடத்துல ஒரு விழாவை ஏற்படுத்தி விட்டு அவரை குறித்து வர்ணிப்பால் புகழுவார்கள் நினைப்பார். நான் அப்படி செய்ய அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். මට හොඳවල විපාක එන්න ඕනේ සුවර්ගෙන්. ஏனால் நன்மை செய்தவன் என்று ඔබට එන්නත් ඕනේ එතනින්. ஏனால் உங்களுக்கு வர வேண்டும். මේ කාලය මරලා අන්තිමට අර මේ වදුරට ගිය ගහ වගේ දේව සභාව මැදේ නාස්ති වෙන මිනිහෙක් නොවි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන මිනිහයාට දෙවියන් වහන්සේ මිත්‍රෙක්. ஏனால் நாங்கள் சபையிலிருந்து அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய சிநேகிதனாக மாற வேண்டும். මාතේ කවුරු අමනාප වුණත් මට දුක නැහැ ඇත්තටම. என்னோட யார் பகைத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. මම ඒක ගණන් ගන්නෙත් නැහැ. நான் அதை கணக்கெடுப்பதும் இல்லை. ඒ දෙවියන් වහන්සේ අමනාපයි වගේ දැනුනොත් මම තියෙන වැඩ ඔක්කොම නවත්තලා
මම ස්වාමින් වහන්සේ හොයන්න පටන් ගන්නවා. ஏனால் தேவன் என்னோடு கூட முரண்பட்டு விட்டார் என்று அறிந்தால் எல்லா வேலையும் விட்டு நான் அந்த இடத்துல என்னை சீர்படுத்திக் கொள்ள ඒ விரும்புகிறேன். හිස්කම අවංකවම දරන්න බෑ. ஏனால் அந்த வெறுமையை எங்களால் தாங்க முடிவதில்லை. උදේ නැගිටිද්දි ස්වාමින් වහන්සේ කතා කරන එක නැවතිලා නම් ஏனால் காலையில் எழும்பும்போது தேவன் பேசுவது நின்று යම් விட்டால், තැනක ගිහලා සිටගද්දි ස්වාමින් වහන්සේ විමසීම මට දෙන්නේ නැතිනම් ஏனால் ஒரு இடத்துல போய் நான் நிற்கும் பொழுது தேவன் எனக்கு அதை குறித்து அறிய ස්වාමින් முடியாவிட்டால், වහන්සේගේ හඬ පැහැදිලිවම වචනේ අතට ගත්තාම මට එනවා ස්වාමිනේ ඔබගේ මේ මිත්‍රකම පළුදු වෙලා තියෙනවා මට කරුණාකර අවස්ථාව දෙන්න හැරෙන්න. ஏனால் வேதத்தை திறக்கும் பொழுது தேவன் பேசாவிட்டால், ஆண்டவரே எங்களுடைய சிநேகத்துக்குள்ள ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கின்றது, நான் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். මේ දේව සේවය කරන බොහෝ දෙනෙකුට වැරදිලා තියෙන සභාවේ සෙනඟ දැක්කම සෙනඟත් එක්ක මිත්‍ර වෙනවා දෙවියන් වහන්සේගේ ඈත් වෙලා. சில ஊழியக்காரர் தவறு விடுகிற காரியம் இதுதான். சபையில பார்க்கும் நிறைய ஜனங்கள் இருக்கும் பொழுது தேவனை பார்க்கிற சபையை சிநேகிக்க ඔකට තව தொடங்குகிறார்கள். වචනයක් තියෙනවා අනවශ්‍ය භජනයට යනවා සෙනඟත් එක්ක සීමාව ඉක්මුවා. ஏனால் சபையை விட்டு அவர் ஜனங்களோட ஆகாத சில சம்பாஷணைகளை சொல்லுகிறார்கள். ඊට කොට සතියක් දෙකක් මාසයක් ඇද්දි අර ඇදහිලිවන්තයා මිත්‍රයා වෙලා සේවකයා මිත්‍රයා වෙලා දෙදෙනා අතරේ එයාගේ මුළු රහස් ජීවිතේම 16 දන්නවා 16ගේ රහස් ජීවිතේ මෙයා දන්නවා. හැබැයි දෙවියන් වහන්සේගේ රහස් ජීවිතෙන් අපිට එන්න ඕන පණිවිඩ මුකුත් අපිට ඇවිල්ලා නැහැ. ஏனால் சில மாதங்கள் 3-4 மாதம் செல்லும் பொழுது விசுவாசின முழு குறைகளும் இவர்களுக்கு தெரியும், ஊழியக்காரர் குறைகள் அவர்களுக்கு தெரியும், இவர்கள் விவாதிக்கின்றபடினால் தேவனுடைய ரகசியம் දැන් வெளிப்படுவதில்லை. තමයි දේශනාවල් CC කට යන්නේ. இப்பொழுது பிரசங்கள் எங்கோ போய் கொண்டிருக்கின்றது. පටන් ගන්න හල්පෙන් ඉවර කරන්නේ දොම්පෙන්. ஏனால் அவர் தொடக்கிறது ஹல்பேல முடிப்பது தொம்பையிலே. ඒක ඔක්කොම මොනවද බයිබලේ පදය එකක් ගන්නවා ඒ පදේ පැත්තකින් දියලා ඉවරලා ආපහු අපවක් එක්කෝ තව දිහාවකට ගිහිල්ලා ඒ හේතුව මිත්‍ර අත්වයේ මිනිසුත් එක්ක තියෙද්දි ඒ මන්ත්‍රණය කරපු දේවල් මගේ තොරතුරු ගබඩා වුණා මට පණිවිඩයක් නැතු වෙනවා. ஏனால் ஒரு வசனத்தை எடுப்பார்கள், தொடக்குவார், அதை விட்டு விடுவார்கள், இன்னொரு வசனத்தை எடுப்பார், தொடக்குவார்கள், விட்டு விடுவார்கள். அது ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும். இவ்வாறு நாங்கள் தேவனுடைய பண்டசாலையிலே உள்ளான ஆசீர்வாதத்தை நாங்கள் காத்துக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். සමහරක් මේ සභාවල් මේ සභාව ඇතුළේ සභාවල් සමහරක් පවුල් නිකන් සම්ප්‍රදායට විවිධ කාලවල උත්සවයි යාඥාවලුයි තියෙනවා. சில வேளையிலே எங்களுடைய சபையும் கூட சில சபைகள் சில விசுவாசி குடும்பங்கள் சடங்காச்சாரமான காரியங்களிலே தான் அவர் ஈடுபடுகிறார்கள். ඒ තියෙන යාඥාවලින් දේව කැමැත්තක් ඉෂ්ට වෙන්නේ නැහැ. ஆனால் அந்த வைக்கின்ற ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதில்லை. තමාගේ පවුලේක අසමගි වෙච්ච කට්ටියත් එක්ක සමාදාන වීමේ උත්සවයක් වෙන්න ඕනයි. ஏனென்றால் ஒரு சமாதானம் இழந்து போனவர்களுக்கு சமாதானம் ஏற்படுத்தின ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். ඒක අවුරුද්දකට වතාවක් පවත්වන මොනවා හෝ විශේෂ දෙයක තුලදී නිකන් බොරුවට 16න්ට කැම ටිකක් දුන්නයි කියලා මේ දේව කැමැත්ත ඉෂ්ට වෙන්නේ නැහැ. வருடத்தில் ஒரு முறை ஏதோ ஒரு ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொடுத்த நிமித்தமாக தேவனுடைய திட்டமானது நிறைவேறுவதில்லை. මම නම් උවමනාවෙන් සමහරක් ඒ දේවල් මග අරිනවා. ஏனென்றால் நான் வேண்டுமென்றே சில காரியங்களை நான் புறந்தள்ளி விடுவதுண்டு. මොකද ඒ වෙලාව අපිට පාවිච්චි කරන්න පුළුවන් තවත් දෙවියන් වහන්සේ කැමැත්තක් කරන්න. ஏனென்றால் அந்த நேரத்தை தேவனுடைய சித்தம் செய்ய இன்னொரு இடத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்த முடியும். මොහොත්ම නැත්තම් ගෙදර නිදා ගන්නකො ඒක සැනසීමක් නේ ශරීරයට හරි. அப்படி ஒன்றுமில்ல, வீட்டிலே நல்லா தூங்கல, சரீரத்துக்கு அது ஓய்வு கிடைக்கும். දේව කැමැත්ත නොකරන දේවල් සභාවේ කරමින් යෑම දෙවියන් වහන්සේ අපිට කතා කරන එක නවතින්න එක හේතුවක්. ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பது தேவன் எங்களோடு பேசுவதை நிறுத்திவிடுகிற காரியமாக இருக்கின்றது. දැන් සමහරක් අය කියන දෙයක් තමයි අපිට මේ කරන් ආපුව කොහොමද නවත්තන්නේ? சில வேளையில் சொல்லுவார்கள், எங்களை செய்ய வந்த காரியத்தை நாங்கள் எவ்வளவு தடை செய்வது. බොරු වැඩ නවත්ත ගන්න Tamanට උමනාවක් නැත්නම් තමා බොරුකාරයා. ஏனென்றால் பொய்யான காரியத்தை நிப்பாட்ட விட்டால் நீங்கள் பொய்க்காரராக மாறுகிறீர்கள். මම දකිනවා යෙරමියාගේ ජීවිතයට කැඳවීමක් දෙද්දී ඒ කැඳවීමේ තිබුණා මේ හරි භයංකර තේමාවක්. ஏனால் எரேமியாவை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே அழைப்பிலே ஒரு தலைப்பு இருந்தது. යෙරමියාව කැඳවන්නේ ඒසායා වගේ නෙමෙයි. எரேமியாவை எசாயா போன்று தெரிந்து கொள்ளவில்லை. ඔහුගේ කැඳවීමේදී දෙවියන් වහන්සේ උඩ බරපතල මොනවාද කියන්නේ බරක් ඔහුගේ කර්මත දානවා. ஏனால் தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் தோள் மேலே பெரிதான ஒரு பாரத்தை வைக்கின்றார். කොහොමද දන්නවද ඒක දාන්නේ? அவ்வாறு தொடங்குகின்றது. පෙරලන්න යෙරමියා පළවෙනි පරිච්ඡේදයේ. எரேமியா 1ஆம் அதிகாரத்திலே நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீரரசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். මෙතන කියනවා ස්වාමින් වහන්සේ යෙරමියාගේ මුඛය ස්පර්ශ කළා. இந்த இடத்திலே தேவனானவர் அவனுடைய வாயை தொட்டார். දෙවියන් වහන්සේ ස්පර්ශ කරපු මුඛයක ස්වාමින් වහන්සේගේ හඬ තියෙන්න ඕන. ஏனென்றால் தேவன் தொட்டதான வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். ඒ කෙනෙකුගේ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා වනාහි උන්වහන්සේගේ පණිවිඩකාරයා. ஏனென்றால் அந்த தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் தேவனுடைய செய்திக்காரனாய் இருக்கின்றான். ස්වාමීන් වහන්සේ කියන මම නුඹේ මුඛේ මාගේ වචනය තබනවා. ஏனென்றால் உன்னுடைய வாயிலே என்னுடைய வார்த்தையை வைக்கின்றேன். අධිලිවන්තයා දේව සේවය කරන්නට යෑමේදී
இந்த விசுவாசிகள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய செல்லும் ඔබ பொழுது දෙවියන් වහන්සේත් එක්ක මිත්‍රකමින් සේවය කරනවා නම් நீங்கள் தேவனுடைய சிநேகிதனாக இருந்து ஊழியம் செய்யும் பொழுது පේදුරුතුමා අනුශාසනා කළා இந்த பேதுரு சொன்ன வண்ணமாக යමෙක් කතා කරේ නම් දෙවියන් වහන්සේගේ වාක්‍ය වශයෙන් කතා කරේවා. ஒருவன் பேசினால் தேவனுடைய வார்த்தையை பேச கடவன். තමන් නිතරම යමෙක් සමග කතා කිරීමේදී සීමා වෙන්න නිෂ්ඵල දේවල් කතා නොකොට දෙවියන් වහන්සේ තමාට දෙන ප්‍රඥාවෙන් ඒට අනුකූල මම ඒකෙන් අදහස් කරන්නේ බයිබල් පද කියන්නේ කියගෙන යන්නේ ඒක පිස්සුවක් වෙහෙම කතා කරන කල්ලි ප්‍රවේශමෙන් දෙවියන් වහන්සේගේ වාක්‍ය වශයෙන් කතා කරන්න. நாங்கள் ஒருவரோடு பேசும் பொழுது வீணான காரியங்களை பேசாத வண்ணமாக தேவனுக்கு ஏற்ற வேதத்துக்கு ஏற்ற வண்ணமான காரியங்களை நாங்கள் பேச வேண்டும். සමහරක් අය කතා කරන්න ගත්තාම සීමාවක් නැහැ බහුබූත දොඩනවා. ஏனால் சில பேச தொடங்கினால் எங்கே போகிறார்கள் பேசிக்கொண்டே போவார்கள். දැන් අලුත්ම ට්‍රෙන්ඩ් එක තියෙන්නේ මේ සෝෂල් මීඩියා හරහා සමාජ වෙබ් ජාලාවල් අර ඔක්කොම දාගෙන ඕන් නැතිව හැම එකටම මොකක් හරි එකක් මැසේජ් එකක් දානවා. වැස්සක් දැම්මා. පෑවුවක් දැම්ම වැඩක් නැති මිනිස්සු. ஏனால் நாட்களில் சமுதாயத்திற்கு சில காரியங்களை குறித்து எல்லாவற்றுக்கும் SMS அனுப்பி கொண்டிருப்பார்கள். අපි මේ නිෂ්ඵල දේවල් මේ මට මේ ළඟදි දවසක කවුද දාලා තිබුණ එකක් එකපාරට කොහෙද යෙරුසලමේ හොරණෑවක් පිම්බයි කියලා මොකක්ද ඊලව්වා. ஏனால் அண்மையிலே எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது என்னவென்றால் எருசலேமில் யாரோ ஒரு எக்காலம் ஊதி விட்டார்களா அதை குறித்த செய்தி எனக்கு வந்தது. මේක එවපු හින්දා මාත් ඔබල බැලුවා. நானும் இது வந்தபடினா என்ன என்று මේක දාලා பார்த்தேன். තිබුණේ මේ මොකද්ද මේ unexpected thing happened in Israel කියලා. මේ නොසිත දෙයක් සිද්ධ වුණා ඊශ්‍රායලේ කියලා. ஏனால் நினையாத ஒரு காரியம் இஸ்ரவேலில் நடந்து விட்டது என்று அங்கே මේක எழுதப்பட்டிருந்தது. මිනිත්තුවයි තප්පර 40 ගණක් වෙනවා මමත් මේක බැලුවා ඔබල ඉවරලා මොකද උනේ කියලා. இது ஒரு 45 நிமிடங்கள் இதை குறித்து நான் பார்க்க කිසිම வேண்டியதாக இருந்தது. තාලයක් නැති හොරණෑ සද්දයක් ගැහුවා. ஏனால் எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஒரு எக்கால சத்தம். දේව දූතයන්ගේ මියුසික් පැත්ත හොඳටම හොඳයි අපේ අයට වඩා. ஏனால் தேவதூருடைய இசை கருவிகளானது මේක உங்களுக்கு කිසිම එකක් නැතුව හොගාලා පිමිනා මං අන්තිමට කල්පනා කරුවා ආත්මෙන් ස්වාමිනී මේව හොරණෑ සද්දයක් ඔබ ගහලා මොකද්ද කරන්න යන්නේ මේ මිනිස්සු කියනවා නම් කියලා. ஏன் ஆண்டவரே நீர் இப்படி ஒரு எக்கால சத்தத்தை இப்படி மனிதர்களுக்கு கேட்கும் வண்ணமா சொல்வீர்களா செய்வீர்களா என்று எனக்கு எண்ணம் வந்தது. හරි නලාවක් හරි පිම්බනම් අපිට තියෙන්නේ ඒකෙන් අවදි වීම මිසක් ඔය හොරණෑ සද්දේට මෙහෙට යවේව නාඩගම් නටන එක නෙමෙයි. ஏனால் அவ்வாறு ஒரு எக்கால சத்தம் கேட்டால் நாங்கள் அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துமே என்று வீணான காரியங்களை செய்வதல்ல. ඔළුව තියෙන හැමෝටම මොලේ තියෙනවා. මොලේ තිබුණාට හැමෝටම ප්‍රඥාව නැහැ. ஏனால் தலை இருக்கிற எல்லாருக்கும் மூளை இருக்கிற எல்லாருக்குமே அறிவு இருப்பதில்லை. ඒ නිසා ප්‍රඥාව ලැබෙන්නේ ස්වාමින් වහන්සේ කරේ බයත්තන්ට. ஏனால் அந்த ஞானமானது தேவனுக்கு பயந்தவர்களிடத்தில் மாத்திரமே தான் இருக்கின்றது. ඒ නිසා මේ වගේ බිලියන ගාණක් ඉන්න ලෝකේ මේ වගේ චරිත ඉන්න එක ගැන අපි මවිත වෙන්න ඕනේ. නමුත් අපි පරිස්සමෙන් යන එක තමයි හොඳම දේ. ஏனால் பில்லியன் கணக்கான ஜனங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது இவ்வளவு இப்படியான அறிவற்றவர்கள் இருப்பதை கூட நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. දැන් දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයෙක් බවට පත් වුණාම උන් වහන්සේ උදෙසා පෙනී සිටීම අපිට අත්‍යවශ්‍ය කාරණාවක්. நாங்கள் ஒரு சிநேகிதனாக மாறும் பொழுது அவர் நிமித்தமாக நாங்கள் அங்கே நிற்க வேண்டும். දෙවියන් වහන්සේ යෙරමියාට කියනවා இந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், බලවමම උදුරන්ටත් நான் உன்னை பிடுங்கவும் හා කඩා දමන්නටත්. நான் இடிக்கவும். යෙරමියාට කියන මම උඹ කැඳෙව්වේ වෙන මොකටවත් මේ උදුරන්නේම ඕනේ උදුරන්න ඕන. ஏனால் பார் பிடுங்க சொல்லும் பொழுது நீ பிடுங்கி விடு. කඩන්න ඕනේව කඩා දමන්න ඕන. ஏனால் இடிக்க வேண்டிய நேரத்தில் இடிக்க வேண்டும். නැති කරන්න ඕනේව அழிக்க வேண்டியவதை නැති කරන්න ඕන. நீ அழிக்க வேண்டும். මේක දේව කැමැත්ත කිරීමේ කොටසක්. இது தேவனுடைய சித்த சேவையில் ஒரு பகுதி. எரேமியா முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனம். ලෝකේ දේව සභාවල් තියෙනවා වැරදි විවස්ථාවල් වලින් සභාව ගමන් කරපු අවස්ථා. சில சபைகள் தவறான கட்டளையில் கூடாக வழிநடத்தப்பட்ட சபைகள் உண்டு. ඇදහිල්ලට නూరు නුපුරුදු ප්‍රතිපත්ති වලින් සේවාවන් දියත් කරපු අවස්ථා. ஏனால் விசுவாசத்துக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் மூலமாக நடக்கப்பட்ட ඒ தருணங்கள். වගේම සභාවේ ඇදහිල්ලට බාධා පැමිණෙන්නා වූ සමිති සමාගම් වැනි දේවල් ආරම්භපු අවස්ථා. ஏனால் சபை சட்டத்திட்டங்களுக்கு மாறான சங்கங்கள் உண்டாக்கப்பட்ட காலங்கள். උන් වහන්සේ අපිට උන්වහන්සේත් එක්ක මිත්‍රකමෙන් වැඩ කරන්න දුන්නා නම් ඒක සභාවට බාධාවක් නම් උදුරලා දාන්න ඕනක උදුරලම දාන්න වෙනවා. වෙනස් කරන්න ඕන දේ වෙනස් කරන්න ඕන. කඩලා ඉවත් කරන්න ඕනේ. කඩලා එහෙම කරන්නේ නැතිනම් ඒ මනුෂ්‍යයාත් වැල යන අතර මැස්ස ගහන මනුෂ්‍යයෙක් දේව කැමැත්ත කරන කෙනෙක් නෙමෙයි. ஏனால் நாங்கள் தேவனுடைய சிநேகிதனாக இருந்து ஊழியம் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில பிடுங்க வேண்டியதை பிடுங்கி நட வேண்டிய நட்டுக்கு அழிக்க வேண்டியதை அழித்தவனை சீர்படுத்த வேண்டி இருக்கின்றது. හැබැයි ඒක සිදු කිරීමේදී ඉවසිල්ලෙන් ප්‍රඥාවන්තව කිසි කෙනෙක් වටා ගන්න නැතුව කරන්න ඕන. ஆனால் அதை செய்யும் பொழுது யாவரும் விழுந்து போகாத வண்ணமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும். ඒ නිසා යම් දේවල් උපුටා දැමීම යම් දේවල් උගුලා දැමීම දෙවියන් වහන්සේගේ මිත්‍රකමට දක්වන්නා වූ විශ්වාසවන්ත ප්‍රතිචාරයක් බව සලකන්න. ஏனால்
அது தேவனுடைய சிநேகிதனாய் இருக்கின்றபடினால் அவருக்கு உண்மையாய் இருக்கின்றபடினால் செய்கின்ற காரியங்களாய் இருக்க வேண்டும். ඒ දේවල් වෙනස් නොවුනොත් ඒ සභාව දෙවියන් වහන්සේගේ හඬ නොඅසන සභාවක් වෙන්න යනවා. அவ்வாறு அந்த இடத்திலே அந்த சத்தத்தை கேட்காது இருப்போர் ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்களாகவே அவர்கள் காணப்படுவார்கள். තීරණ ගැනීමේදී යුගයන් සංසන්දනය කරන්න පුළුවන්. அதற்கு நாங்கள் காலகட்டங்களை நாங்கள் பிரித்து பார்க்கலாம். එවැනි අවස්ථාවල පුද්ගලයාට පුද්ගලයා සංසන්දනය කරන්න පුළුවන්. அந்த இடத்திலே தனி நபருக்கு நபர் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். දේව කැමැත්ත කිරීමේදී යුගය සංසන්දනය කිරීම හෝ පුද්ගලයාගෙන් පුද්ගලයාට සංසන්දනය කිරීම නොවේ. දේව කැමැත්ත ඉෂ්ට කිරීම මිනිසෙක්ගේ ජීවිතය තුල තිබේ නම් ඒ මිනිසයා වණයි දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයෙක්. என்றால் ஒவ்வொரு ஊழிய காலங்களிலும் கூட காலங்களிலோ அல்ல நபர்களை ஒப்பிட்டு பார்க்காத வண்ணமாக தேவனுடைய சித்தத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதே நிபந்தனை. මිනිසු ප්‍රසන්න කරන දේ දෙවියන් වහන්සේ අප්‍රසන්න වෙන්න පුළුවන්. என்றால் மனிதர்கள் விரும்புகிற காரியத்தை தேவன் புறக்கணிக்கலாம். ඒ නිසා ඔබ ඇදහිලිවන්තයා දේව සේවකයෙක් බවට පත් වෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න. என்றால் நீங்கள் விசுவாசிகள் ஊழியராமாவது மாறுவது தேவனை பிரியப்படுத்துவதற்கு. ඊට පස්සේ කියනවා මම දැන් නුඹව හෙලා දමන්නත් නැති කරන්ට හෙලා දමන්නත් ගොඩනගන්ට සිටුවන්ටත් අද දවසේ පත් කළෙමි. அதிவனமாக கவிழ்க்கவும் கட்டவும் நட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். මොකක්ද යෙරමියාට ඊශ්‍රායල් ගැන දෙන පණිවිඩය? இந்த இஸ்ரவேலை குறித்து தேவன் கொடுக்கிற செய்தி என்ன? පණිවිඩය තමයි තිබෙන දුර්වල වැරදි තැන් කඩා ඉවත් කරපන්. ஏனால் இருக்கின்ற பலவீனமான காரியங்களை பிடுங்கி எறிய මුළුමනින්ම வேண்டும். උපුටන්ට ඕන දේ උපුටා ඉවත් කරපන්. பிடுங்கபடியது பிடுங்க வேண்டும். භාගයක් වෙනස් කළ යුතු දේ භාගයක් වෙනස් කරපන්. அரைவாசி மாற்றபடி அரைவாசி மாற்ற வேண்டும். නැවත වතාවක් මුළුමුලින්ම සිටවන්ට ඕන අලුත් දේවල් සිටවාපන්. மீண்டும் மீண்டுமா நாட்ட வேண்டிய நாட்ட வேண்டும். අන්න මොනතරම් වගකීමක්ද ඒ යුගයේ යෙරමියාගේ කරපිට පවරන්නේ. அந்த காலகட்டத்திலே தேவன் எரேமியா மேல் எவ்வாறான ஒரு பாரத்தை வைக்கின்றார். අද ඔබේ මගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ මෙවැනි බරක් තබනවා දෙවියන් වහන්සේත් එක්ක මිත්‍රත්වයට ආවහම. இவ்வாறான ஒரு பாரத்தை தேவன் வைத்திருக்கின்றார். தேவனுடைய சிநேகிதத்தை நாங்கள் வைக்க வேண்டும் මේ என்று. අපේ ජීවත් වෙන පුංචි දේව සභාව ඇතුළේම තියෙන විවිධ ස්ථානින් ස්ථානෙට වෙනත් මේ වගේ උපුටන්න ඕන ප්‍රතිපත්ති. ஏனால் நாங்கள் வாழ்கின்ற சிறு சபை கூடாகவே ஒவ்வொரு இடத்திலும் பிடுங்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. සභා එක්සිට්කමට කැමති නැති ප්‍රතිපත්ති තියෙනවා. ஏனால் சபை ஒற்றுமைக்கு உட்படாத சில காரியங்கள் உண்டு. සමහරක් තැන්වල මිනිස්සුන්ට ඇදහිල්ල නැති වෙලා ආර්ථිකය නිකන් එකතු කරලා තමන්ගේ අවශ්‍යතාවයන් සම්පූර්ණ කරගන්න මට්ටමට ඇදහිල්ල බාල වී තිබෙනවා. ஏனால் நாட்களை பார்க்கும் பொழுது விசுவாசத்திலே பொருளாதாரத்திலே பலவிதமான காரியங்களோடு தேடி நட வேண்டியான காரியம். සියල්ලම දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයින් ඔබ නම් ඔබ විසින් ශුද්ධ ස්වභාවයේ වර්ධනයට ඔබ හේතුවක් වෙන්න ඕන නිසි ආකාරයෙන් තීරණ ගනිමින් සහසිරෙමින්. ஏனால் நீங்கள் தேவனுடைய சிநேகிதராக இருந்தால் சபைக்குள்ளே திட்டமிட வேண்டிய திட்டமிட்டு நீர் தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் சரியான விதமாக தீர்மானிக்க வேண்டும். දන්නවද මේ ලෝකයේ ක්‍රිස්තියානි සභාවන් වලට තියෙන ඉතා පරීක්ෂණ සහිත අවදානම් පෑවල්. ඒ පෑවල් වල හරි පැත්තට හැරුණොත් හරි වැරදි පැත්තට හැරුණොත් එහෙම සභාවේ වැටීම පටන් ගන්නවා. ஏனால் சபையானது செல்லும் பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டியான சில இடங்கள் உண்டு. நாங்கள் வழி தவறும் பொழுது நாங்கள் விழுந்து விடுவோம். ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයෙක් බවට පත් වෙන්න. ஆகவே நாங்கள் தேவனுடைய சிநேகிதனாக மாற අපි வேண்டும். නැවත යමු යොහන් සුභාරංචියේ 15 වෙනි වචනයට. நாங்கள் 15 நாங்கள் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கடந்து செல்வோம். බලන්න යනවා දෙවියන් වහන්සේගේ වචනේ දැන්. கவனித்து பாருங்கள். දාසයා තමාගේ ස්වාමියා කරන්නේ කුමක්දයි නොදන්නා බැවින්. நான் உங்களை ஊழியக்காரன் சொல்லுகிறதிலே ஊழியக்காரன் தன்னை எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். අද ස්වාමියායි දාසයා අතර තිබෙන ස්වභාවය තමයි ස්වාමියා අන දෙනවා දාසයාට විවිධ දේ කරන්නට. இந்த இடத்துல ஊழியனுக்கும் எஜமானுக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால் எஜமானுடைய காரியங்களை ஊழியன் அறிவதில்லை. හැබැයි යේසුස් වහන්සේ කියනවා இப்பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார், නුඹලා මාගේ මිත්‍රයෝ බවට පත් වුනහම நான் உங்களை சிநேகிதர் என்றேன். මම කරන්න යන දේ මම උඹට කියනවා. நான் செய்ய போව யாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவேன். මම උඹට විශ්වාසවන්තව මම උඹත් එක්ක මේක බෙදා ගන්නවා. நான் உண்மையாகவே உங்களிடத்தில் இதை நான் பகிர்ந்து මම கொள்வேன். උඹට හෙට දවස් අද දවසේ කාරණා පෙන්නනවා. நாளே காரியத்தை நான் நாளே நான் அறிவிப்பேன். ඒ වාගේ මම නුඹ සමග සිටමින් මා නුඹට සංගවන්ට යන්නේ නුඹට කුතුහලයක් ඇති වෙන්න. ஏனால் நான் உன்னோடு கூட இந்த அறிவித்து நான் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வேன். දාස හොයාගන්න ලේසි. ஏனால் ஊழியரை தேட முடியும். දෙවියන් වහන්සේගේ මිත්‍ර හොයාගන්න අමාරුයි. தேவனுடைய சிநேகிதரை தேட முடிவதில்லை. මගේ අභියෝගය ඔබ හැමෝටම තදින් කරන්නේ. என்னுடைய சவால் என்றால் கட்டாயமாக உங்களுக்கு சொல்கிறேன், දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයෙක් වෙන්න. தேவனுடைய சிநேகிதனாக මේ மாறுங்கள். මිත්‍රයෙක් වෙන්න උවමනා කරන පියවරෙන් පියවර අපි මේ කතා කරමින් එන්නේ. என்றால் தேவனுடைய சிநேகிதனாக மாற வேண்டியான படிப்படியான காரியங்கள் එක உங்களுக்கு දෙවියන් சொல்கிறேன். වහන්සේට කොන්දේසි රහිතව ජීවිතය දෙන්න. முதலாவதாக நிபந்தனையற்ற வண்ணமாக தேவனை ඒක நேசியுங்கள். ඒ ජීවිතය ප්‍රේම කරන ජීවිතයක් බවට පත් කරගන්න. இரண்டாவது தேவனை நேசிக்கின்ற வாழ்க்கையாக மாற்றிக் கொள்ளுங்கள். තුන්වෙනි එක තමාගේ ජීවිතේ මරණයට උනත් ස්වාමින් වහන්සේට බාර දී බිය නොවි
වී සිටින්න. மூன்றாவதாக மரணத்துக்கு என்னால் ஒப்பு கொடுக்க கூடிய வண்ணமாக தேவனுக்கு என்று வாழுங்கள். උන්වහන්සේ ඔබට මට අනකලේ සමහරක් තැන්වල උන්වහන්සේ වෙනුවෙන් තනිවම බැනුම් අසාසා හෝ චෝදනාවට විවේචනයට ලක් වී හෝ දේව වචනය එක කෙලින් හිටගන්න එතන හිටගන්න කෙලින්. ஏனென்றால் சில வேளையில் விமர்சிக்கப்படவோ அல்லது தண்டிக்கப்படவோ தேவன் நியமிக்கும் பொழுது அது முழு இதயத்துடன் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை. බහුතරයක්ගේ වැරදි දේව කැමැත්තට අකීකරු දෙය යට කරන්න දෙන්න එපා යම් ආකාරයකින් බහුතරය ඒ පැත්ත කියලා සුළුතරය මත හිටන් හරි දේව කැමැත්ත කරන්න. ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் தவறான பக்கத்தில் இருக்கிறார்களே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் பரலோகத்தின் சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். අද බොහෝ අය තමාගේ ජීවිතේ හරි බය තියෙනවා මිනිසුන්ට. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். සභාවට බයයි, සභාවෙන් නික්මෙන ආශිර්වාද වලට බයයි. சபைக்கு பயம், சபையில் வருகின்ற ஆசீர்வாதத்துக்கு பயம். සභාව මාව පිළි නොගනීද, සභාව මට අගෞරව කරයිද, මාව ප්‍රතික්ෂේප කරයිද කියලා බයයි. சபையை நிராகரித்து விடுமோ வெறுத்து விடுமோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்று பயம். මිනිසුන්ගෙන් ලැබෙන වරප්‍රසාද අහෝසි වෙයිද කියලා බයයි. ஜனத்திலே கிடைக்கின்ற நன்மைகளை குறித்து பயம். දේවයන් වහන්සේගේ මිත්‍රකමට මේ සියලුම දේවල් බාධාවක්. ஆனால் தேவனுடைய சிநேகிதம் என்பதற்கு எல்லாம் தடையாக இருக்கின்றது. සතමා දෙවියන් වහන්සේ කැමැත්තත් එක්ක කෙලින් සිට ගන්න මිනිහෙක් වුණොත් දෙවියන් වහන්සේගේ මිත්‍රත්වය වැඩි වෙන්න යනවා. ஆகவே நாங்கள் தேவனுடைய காரியத்திலே நேராக நிற்கின்ற மனிதனா இருந்தால் எங்களுடைய சிநேகத்தில் காத்துக்கொள்ள முடியும். ස්වාමීන් වහන්සේ මුකුත් අපිට හංගන්නට යන්නේ නැහැ. ஆனால் தேவன் எங்களுக்கு தீமை வர இடம் கொடுப்பதில்லை. අද කොහොමද ඔබ රැවටුණා නම් රැවටුනේ දේව සේවයේදී? நீங்கள் வஞ்சிக்கப்பட்டால் எவ்வாறு வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள்? දෙවියන් වහන්සේට උනා මිනිසු ගැන විශ්වාසවන්ත වෙන්න කියේ. ஏனால் தேவனை பார்க்கணும் நாங்கள் மனிதனை நம்புகின்றோம். ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා බවට තමාගේ ජීවිතේ පත්විය යුතුයි. தேவனுடைய சித்தத்தை செய்கிற வண்ணமா எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும். දැන් උන්වහන්සේගේ වචනේ කියනවා. இப்பொழுதோட வார்த்தை சொல்கிறது. කුමක් දාසයා තමාගේ ස්වාමියා කරන්නේ කුමක්දයි නොදන්නා බැවින් තවත් නුඹලට දාසයයි නොකියමි. මක් නිසාද මාගේ පියාණන් වහන්සේගෙන් මා ඇසූ සියල්ල මා නුඹලට දැන්නූ බැවින් නුඹලා මිත්‍රයෝයි. இனி நான் உங்களை ஊழியன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். දැන් ඊළඟ විශේෂිත කාරණාව. அடுத்த விசேஷித்த காரியம், ස්වාමීන් වහන්සේගේ රහස් එළිදරව් වෙන මිනිසයා தேவனுடைய ரகசியம் வெளிப்படுகின்ற மனிதன், දෙවියන් වහන්සේ තෝරා ගන්න ලැබුවා කෙනෙක්. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். දැන් උන්වහන්සේ අපිව තෝරගන්නේ ඇයි? இந்த இடத்துல தேவன் ஏன் தெரிந்து கொள்ளுகிறார்? මේ කියනවා නුඹලා මා තෝරාගත්තා නොව. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, මම නුඹලා තෝරාගෙන පත් කළෙමි. நான் உங்களை தெரிந்து கொண்டு நியமித்தேன். උන්වහන්සේ විශ්වාසවන්ත මිත්‍රයාවි අපිට එළිදරව් කරමින් උන්වහන්සේ අපිව පත් කරන්නේ ඇයි? ஏனால் உண்மையான சிநேகிதனங்களை தெரிந்து கொண்டு தேவன் எங்களை நியமிக்கின்றார். அது ஏன்? නුඹලා ගිහින් ඉවරලා පළ දරන්න ඕන. நீங்கள் சென்று கனி கொடுக்கவும் ඒ පළ ස්ථීර වෙන්න ඕන. அந்த கனியிலே நிலைத்திருக்கவும், එමෙන්ම නුඹලා කොයි දෙයක් දෙවියන් වහන්සේගේ නිල්ලුවත් එක ලබන මට්ටමට පත් වෙන්න ඕන. நீங்கள் எதை பிதாவிடத்தை கேட்டாலும் அது கிடைக்கத்தக்கதாக මේ කරුණු තුන කල්පනා කර බලන්න. இந்த மூன்று காரியங்களை சிந்தித்து பாருங்கள். මේක ඔබගේ ජීවිතේ ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරිපිට ඔබ ගිය තැන පළ දැරුවාද? ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சென்றான இடத்திலே கனி கொடுத்தீர்களா? සමහර දේවදාසින්ගේ ජීවිතේ කිසිම පළ දැරීමක් නැහැ. சில ஊழியக்கார வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கனி கொடுப்பதே இல்லை. සමහරක් ඇදහිලිවන්තයාගේ ජීවිතේ පළ දැරීමක් නැහැ. சில விசுவாசிகள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கனி ඒ கொடுக்கிற வாழ்க்கை පළවල இல்லை. දැරුවත් සමහරක් විට හරියට මගාසල වැටුණු බීජ වගේ ඊළඟ දවසේ වෙද්දී ආශිර්වාද එතන නැති වෙලා. சில கனிகளை பார்க்கும் பொழுது வீதி அருகிலே அந்த தெரு வீதியிலே விழுந்த கனி விதைகளை போல காணப்படும். ඔවුන් කොපමණ දෙවියන් වහන්සේගේ නිල්ලුවත් දෙවියන් වහන්සේ උන්ට දෙන්නේ නැහැ. அவர்கள் எவ்வளவுதான் தேவனிடத்தில் கேட்டாலும் அவர்களுக்கு அது கிடைப்பதில்லை. මට නියමිතව තිබෙන ඊළඟ අවස්ථා දෙකක් වෙලයි මම එතනදී කතා කරන්න යනවා. මොන තරාතිරමක අභිෂේකයක් මිනිස්සෙක් ලැබුවත් ඒ මිනිස්සයා එන්න ඕන අනුපිළිවෙල දෙවියන් වහන්සේගේ මහිමය සහ ස්වර්ගයේ සම්බන්ධතාවය වැඩි කරගන්න. அடுத்து இரண்டு தருணங்கள் இருக்கின்றன. அதிலே நான் பேச போகின்றேன். ஒரு மனிதன் எவ்வளவான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போதிலும் கூட தேவன் அவனை எவ்வாறு நியமித்திருக்கின்றாரோ அதன்படி அவன் வழி நடக்க வேண்டும். ඒ නිසා ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරි, ஆகவே என்னுடைய பிரியமான சகோதரனே சகோதரி, මා සතුටු වෙන නැවත වතාවක් මෙම වාඩි වී සිටින සියල්ලම සංයෝජනයක්. மீண்டுமாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்ற யாவரோடும் கூட පැරණි අය, අලුත් අය, වයස අය, ඒ වගේම යෞවන අය මේ සංයෝජනය දෙවියන් වහන්සේට උවමනායි උන්වහන්සේගේ මහිමය පිණිස පාවිච්චි කරන්න. இந்த இடத்துல பெரியோர் சிறியோர் வாலிபர் யாவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய இந்த அடையாளமானது காணப்பட வேண்டி இருக்கின்றது. දෙවියන් වහන්සේට සේවය කිරීම උන්වහන්සේත් එක්ක මිත්‍රකමෙන් කරන්න. ஏனென்றால் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய சிநேகிதனாய் இருந்து செய்யுங்கள். අත්‍යවශ්‍ය සාධකයක් අපගේ ක්‍රිස්තියානි ජීවිතය තුළ පිබිදීම දකින්න. ஏனென்றால் அவ்வாறு ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் காணப்படுவதற்கு தேவையாக இருக்கின்றது. අපි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ නැගිට සිටිමු. நாங்கள் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். අපි නැගිටලා ස්වාමින් වහන්සේට ගීතිකාවකින් ප්‍රශංසාවක් දීලා කෙටි විවේකයකට ගිහිල්ලා
ඉන් අනතුරුව නැවත මෙම ස්ථානයේ අවස්ථාව ගන්නට යනවා.